தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா. அம்மா விமலா தேவி அம்மா விநாயகர் பாடல் பாடுங்கம்மா. திருச்சிற்றம்பலம். அனைத்தடியா திருவடிகளையும் வணங்கிக் கொண்டு உம்பத்தரு தேனுமணி கசிவாகி உன் கடலில் தேனமுத துணர்வூரி இன்பரசத்தே பருகி பலகாலும் எந்த நுயிர் காதர ஊற்றருள்வாயே தம்பி தனக்காகவன தனையோனே தந்தை வளத்தாளருள் கை கனியோனே அன்ப தமக்கான நீனை பொருளோனே ஐந்து கரத்தானை முக பெருமாடே எந்த நோயில் காதர ஊற்றருள்வாயே ஐந்து கரத்தானை முக பெருமாளே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கம்மா. ஹேமா மணி அம்மா நான்கு பாடுங்கம்மா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். பெரியநாயகி சமேத வீரட்டானேஸ்வரர்கள் திருவடிகள் போற்றி போற்றி. பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி. ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி. வாழி திரு நாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி. ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தால் போற்றி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். வரவேற்புரை வள்ளியம்மா, நீங்க ஆரம்பிக்கலாங்கம்மா. சிவாய நம. போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய வேலுண்டு வினையிலை குழுமத்தை சார்ந்த அனைத்து அடியார்களின் பொன்னார் திருவடிகளை வணங்கி இன்று சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்திருக்கும் சிவத்திரு மீனாட்சி அம்மா அவர்களின் திருவடிகளை வணங்கி அனைவரையும் வருக வருக என்று இருவரும் கூப்பி அன்போடு வரவேற்கின்றேன். சிறந்த ஆன்மீகம், சிறந்த ஒழுக்கத்தை வரும் தலைமுறைக்கு எடுத்துச் செல்லும் அற்புத மருந்தாக திகழும் உலகின் சிறந்த ஆன்மீக குழுவாக செயல்படும் வேலுண்டு வினையிலை குழுமத்தைச் சேர்ந்த அனைத்து அடியார்களின் திருவடிகளை தொட்டு வணங்கி வருக வருக என்று அன்போடு அனைவரையும் வரவேற்கின்றேன். திருவாசகம் என்றால் மாணிக்க வாசகர் என்பது போல் ஆன்மீக திருமுறைகளை சமூகத்துக்கு எடுத்துச் செல்பவர், சிறந்த தலைமை பண்புகள் உடையவர், வேலுண்டு வினையிலை குழுமத்தின் தலைவராக செயல்படுபவர், அன்பையும் ஆனந்தத்தையும் தன் அறம் சார்ந்த கருத்துகளால் ஈர்க்கக்கூடிய சிவத்திரு ஆனந்த் அன்பழகன் ஐயா அவர்களை வேலுண்டு வினையிலை குழுமம் சார்பாக வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றேன். முருகன் என்றால் அழகு, இசை என்றால் சிவத்திரு ஸ்ரீராம் காஷிப் ஐயா அவர்கள் நாள்தோறும் நல்ல தமிழுடன் முருகப்பெருமானை நமக்கு அனுப்பி நல்ல ஆசி பெற வைப்பவர். நமது குருவின் சிறந்த வழிகாட்டியாக திகழும் சிவத்திரு ஸ்ரீராம் காஷிப் ஐயா அவர்களை வேலுண்டு வினையிலை குழுமம் சார்பாக வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றேன். ஒரு கல்வி இயக்குனர் போல் ஆன்மீக நிகழ்வுகளை திட்டமிட்டு நேர மேலாண்மையுடன் சிறப்பாக செய்து வரும் வேலுண்டு வினையிலை குழுமத்தை மிக அற்புதமாக நேர்த்தியாக நடத்தி செல்லும் திட்ட இயக்குனராக திகழும் சிவத்திரு பிரேம சம்பந்தம் அம்மா அவர்களை அன்போடு வருக வருக என்று வரவேற்கின்றேன். ஆதியும் அந்தமுமாக திகழும் முருகப்பெருமானை நமக்கு அறிமுகப்படுத்தும் சிவத்திரு முத்துக்குமரன் ஐயா அவர்களையும், முருகனடியார்களுக்கு வழிகாட்டியாக திகழும் சிவத்திரு சரவணன் ஐயா அவர்களையும், விழிகாட்டியாக திகழும் சிவத்திரு லதா டிக்கோர் அம்மா அவர்களையும்,
குழந்தைகளுக்கு சிறந்த ஆன்மீக ஆசிரியராக திகழும் சிவத்திரு வசந்தா அம்மா அவர்களையும் பொன் சிரிப்போடு தினமும் நமது நிகழ்வினை எதிர்நோக்கி இருக்கும் அனைத்து முருகனடியார்கள் அனைவரையும் வேலென்று வினையிலே குழுமம் சார்பாக வருக வருக என்று இருகரம் கூப்பி அன்போடு வரவேற்கின்றேன். உலகை நல்வழியில் மாற்றும் சக்தியாக திகழும் திருவாவடுதுறை ஆதின சைவ சித்தாந்த நேர்முக பயிற்சியில் சித்தாந்தம் 4 தொகுப்புகளை சிறப்பாக நிறைவு செய்தவர் நமது சிறப்பு சொற்பொழிவாளர் சிவத்திரு மீனாட்சி அம்மா அவர்கள். அறிவு பெட்டகத்தையும் ஆன்மீக ஒழுக்கத்தையும் தரக்கூடிய திருமுறைகளை ஆதின பயிற்சி மையத்தில் சேர்ந்து பயின்று 4 தொகுப்புகள் நிறைவு செய்தவர். பட்டுக்கு பெயர் போன காஞ்சிபுரத்தில் ஆன்மீக பட்டாக கல்வியை காஞ்சிபுரத்தில் உள்ள சங்கரா கலை கல்லூரியில் சைவ சித்தாந்தம் பட்டய படிப்பு நிறைவு செய்தவர். பிறவி திறமையை வளர்க்கக்கூடிய சிறந்த சிவஞான மாபாடியம் கற்றுக்கொள்ளும் மாணவியாக திகழ்பவர். திருப்புகளை பாட பாட வாய் மணக்கும், ஆனால் அதை கற்றுக்கொள்ள கொள்ள நமக்கு நெஞ்சம் இனிக்கும் என்று எண்ணி திருப்புகள் கற்றுக்கொள்ளும் மாணவியாக திகழ்பவர் நமது சிறப்பு விருந்தினர். தான் கற்ற கல்வியை தன்னோடு வைத்துக் கொள்ளாமல் பிறருக்கும் கற்றுக் கொடுக்கும் அன்பானவர். அன்பர்களுக்கு முருகன் அருளால் கற்றுக் கொடுக்கும் ஒரு சிறந்த ஞான ஆசிரியராக திகழக்கூடியவர். அறிவற்றம் காக்கும் கருவியாக ஆசானாக திகழ்ந்து கல்வி கரையில என நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் கற்றுக்கொண்டே இருக்கும் மாணவ கண்மணியாக திகழ்பவர் நமது சிறப்பு விருந்தினர். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்ற வள்ளுவன் வழியில் நின்று மாணவ செல்வங்களுக்கு இறையாண்மை, சைவ சித்தாந்தம், 12 திருமுறை ஆகியவற்றை கற்றுக் கொடுக்கக்கூடிய சிறந்த ஆசானாக திகழும் சிவத்திரு மீனாட்சி அம்மையார் அவர்களை திருப்புகழும் அதன் பெருமையும் என்ற தலைப்பில் சிறப்பு சொற்பொழிவாற்ற வேலென்று வினையிலே குழுமம் சார்பாக வருக வருக என்று இருகரம் கூப்பி அன்போடு வரவேற்பது உங்கள் மதுரை வள்ளியம்மை. நன்றி, வணக்கம். அம்மா மேடையில் தங்கள் வசம். சிவாய் நன்றி. திருச்சிற்றம்பலம். மிக்க நன்றி அம்மா, உங்களுக்கு நன்றி. திருச்சிற்றம்பலம். நன்றி அம்மா. நன்றி நன்றி. சிவ சிவ. அரகர நம பார்வதி பதையகே. அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிற்றவேசா சிவசிதம்பரம். முருகா 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 சரணம். உம்பர் தருத்தேனும் மணி கசிவாகி உன் கடலிற்றே நமுத துணர்வூரே. இன்பரசத்தே பருகி பல காலம் எந்தன் உயிர்காதர உற்று அருள்வாயே. தம்பிதனக்காக வனத்தணைவோனே, தந்தை வளத்தாலருள்கை கனியோனே. அன்பர் தமக்கான நிலை பொருளோனே, 5 கரத்தானை முக பெருமாளே. 5 கரத்தானை முக
பெருமாளே. முருகாசரணம். அம்மா சத்தம்லாம் கரெக்டா இருக்காமா? அம்மா, கொஞ்சம் எக்கோ அடிக்கிற மாதிரி இருக்கு. எனக்கு தான் அப்படி இருக்கா? மற்றவர்களுக்கு எல்லாம் எப்படி? நல்லா இருக்குமா? திருவடி வணக்கம். நல்லா கேக்குதுங்க, நல்லா கேக்குதுமா. நல்லா கேக்குதுமா, நல்லா கேக்குது. நல்ல நன்றிம்மா, நன்றி. இன்று அடியேன் இந்த வேலுண்டு வினையில்லை குழுமத்தின் திருப்புகழ் பற்றி பேசுவதற்காக, அதன் பெருமை பற்றி பேசுவதற்காக அடியனுக்கு திருவருளும் குருவருளும் கூட்டியுள்ளது. திருவருளுக்கும் குருவருளுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த வேலுண்டு வினையில்லை குழுமத்தின் தலைவர் அவர்களுக்கும் மற்றும் செயலர்கள், அமைப்பாளர் மற்றும் இங்கு உள்ள அனைத்து அடியார் பெருமக்கள் அனைவரையும் அவர்களது அனைவரது திருவடியையும் அடியேன் பணிவொன்போடு வணங்கிக் கொள்கிறேன். திருச்சிற்றம்பலம். முதல்ல அருணகிரிநாதர் துதி சொல்லிட்டு அப்புறம் விருப்புடன் உபய சரணம் மென் மலரை வேண்டுவார் வேண்டுவது அளிக்கும் பொறுப்புகள் தோறும் நின்று அருள் ஒருவன் புகழினை அக நக புகன்று கருப்புகுதாத கதிதனை காட்டும் கலையுணர் புலவர்கள் திலகம் திருப்புகழ் அருணகிரி யமதடிகள் திருவடி குருவடியாமே. திருச்சிற்றம்பலம். இன்று அடியனுக்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு திருப்புகழின் பெருமை, திருப்புகழும் அதன் பெருமையும் அப்படி எடுத்துக்கலாம். திருப்புகழை பற்றி தெரியாதவங்க யாருமே கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு இப்ப திருப்புகழ் நம்மகிட்ட, அதாவது முன்பு காலத்துல திருப்புகழ் படிக்கிறதுக்கு அதனுடைய சந்தங்கள் வார்த்தைகள் எல்லாம் கொஞ்சம் சிரமமா இருக்கும். அப்படிங்கனால கொஞ்சம் திருப்புகழ் கொஞ்சம் படிக்காமலே இருந்தாங்க. இப்ப இந்த காலம் அப்படி இல்லை, எல்லாருமே விரும்பி திருப்புகழை படிக்கிறாங்க. இந்த திருப்புகழ் தேவாரம் திருவாசகத்துக்கு அடுத்தபடியாக இது ஒரு மந்திர நூலாகும். மேலும் முருகன் மீது பக்தி கொண்டவர், அதாவது 6 சமயங்கள் கௌமாரம் இருக்கு இல்லையா, அதுல உள்ளவங்க முருகனை தினமும் வழிபாடும் பாராயண நூலாகவும் திருப்புகழை வச்சிருக்கிறாங்க. இன்னொன்னு, இன்று இந்த திருப்புகழை நாம கையில வச்சு படிக்கிறோம் அப்படின்னாக்க அதுக்கு முக்கியமான காரணம் ஒரு பெரியோர், அவன் வடக்குப்பட்டு சுப்பிரமணிய பிள்ளை அவர்கள் இல்லைன்னா இன்னைக்கு நம்ம கையில திருப்புகழ் புக்கு கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த அந்த சுவடிகளை கண்டுபிடிச்சு தேடி எடுத்து நமக்கு அதை அச்சு வடிவில் செஞ்சு கொடுத்தவங்க சுப்பிரமணிய பிள்ளை ஐயா அவர்கள். அதுக்கு காரணம் தில்லையில ஒரு வழக்கு, தில்லை வாழ் அந்தணர்களுக்கு ஒரு வழக்கு. அந்த வழக்குல அவங்களுக்கு உரிமை இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு. ஆனா அவங்க இது உரிமை உண்டு, எங்களுக்கு உரிமை உண்டுன்னு சொல்லி சான்றாக எதை காட்டினாங்கன்னா திருப்புகழை தான் காட்டினாங்க. அதுவே திருப்புகழுக்கு ஒரு பெருமை இல்லையா? ஏன்னா ஒரு வழக்கு நடந்துட்டு இருக்குன்னு அந்த வழக்குக்கு ஒரு சான்று வேணுங்கில திருப்புகழ் தான் அதுக்கு சான்றாக இருக்கிறது. அதை பார்த்த உடனே தான் ஐயாவுக்கு இவ்வளவு பெரிய ஒரு பொக்கிஷம் நம்ம கண்ணில் இப்பதான் பட்டிருக்கு, இதை நாம ஒரு நூலா கொண்டுட்டு வரணும், புஸ்தக வடிவில் கொண்டுட்டு வரணும். ஏன்னா அது ஓலைச்சுவடி அங்கங்க இருக்கு, ஒரே தொகுப்பா கூட இல்லை, அங்கங்க இந்த சுவடிகள் இருக்கு. அதை தொகுத்து நம்ம ஒரு அச்சிட்டு நூலா வெளியிடணும் அப்படின்னு ஐயா நினைக்கிறாங்க. அது அவங்க ரொம்ப பாடுபடுறாங்க. அதாவது 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, கிட்டத்தட்ட அந்த இதெல்லாம் அவங்களுக்கு சேகரிக்கிறதுக்கு 24 வருடம் ஆச்சு அப்படின்னு அந்த வரலாற்றுல பார்க்கலாம். அதை அச்சிட்டு அவங்க கொடுக்குறாங்க. யாரு? சுப்பிரமணிய பிள்ளை ஐயா, வடக்குப்பட்டு சுப்பிரமணிய பிள்ளை ஐயா தான் இதுக்கு மூல காரணமாக இருந்து எல்லாம் செய்யறாங்க, அச்சிட்டு கொடுத்துட்றாங்க. அவங்க ஐயா மறைவுக்கு பின்ன அவருடைய புத்திரரான மதிப்பிற்குரிய செங்கல்வராய பிள்ளை அவர்கள் நமக்கு மூலமாகவும் உரை நூலாகவும் வெளியிடுதாங்க. இன்னைக்கு அதுல தான் நம்ம எல்லாம் உட்காந்து இப்ப எல்லா இதுகளுமே அச்சிட ஆரம்பிச்சுட்டாங்கன்னு வைங்க. ஆனா மூல காரணம் அவங்க இருந்து இதை செஞ்சதுனால்தான் இன்னைக்கு நம்ம அந்த திருப்புகழ்ங்கிற நூல் நம்ம கையில கிடைச்சிருக்கு. முதல்ல அவங்கள வணங்கிட்டு தான் நம்ம திருப்புகழ் படிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு அடியனுக்கு உண்டு.
அருணகிரி பெருமான் நமக்கு திருப்புகழை தந்தாரு. ஆனா அதை நூலாக்கி அங்கங்க சிதறி இருந்ததை ஒரு சேகரித்து நமக்கு தந்தது வடக்கப்பட்ட ஐயா அவர்கள் வந்து. இனி அருணகிரிநாதர் பெருமான் வந்து வரலாறு எல்லாருக்கும் தெரிஞ்ச வரலாறு, எல்லாருமே இதையுமே நான் கொஞ்சம் சுருக்கமாவே சொல்லிட்டு போயிடுறேன் வந்து. இவர் வாழ்க்கையில பல இன்னல்களை அனுபவிக்கிறாரு. வாழ்க்கையை வெறுத்து உயிரை விட துணிந்து திருவண்ணாமலை கோயில் கோபுரத்திலிருந்து குதிக்கிறாரு வந்து. எப்படி சுந்தரமூர்த்தி சுவாமிகளை வந்து எம்பெருமான் வயோதிக உருவில் வந்து ஓலை காட்டி ஆட்கொண்டாரோ, அது போல அருணகிரிநாதருக்கும் முருகப்பெருமான் ஒரு வயோதிக வேடத்தில் வந்ததாக கூறப்படுகிறது வந்து தடுத்தாட்கொண்டார். அவருக்கு நிறைய இதெல்லாம் சொல்றாரு, நீங்க வந்து முருகனை வணங்குங்க, எல்லாம் இது பண்ணுங்க அப்படிங்கிற நிறைய எடுத்துக்காட்டுகள் சொல்லி இது பண்றாரு வந்து அருணகிரிநாதருக்கு வந்து. அவர் இள வயசுல ரொம்ப தவறா சென்றதுனால தொழுநோய்க்கு ஆட்படுறாரு வந்து. ஆனா இந்த அளவுக்கு அவருக்கு இதானவரை வந்து முருகப்பெருமான் காப்பாற்றி திருப்புகழ் பாடு அப்படின்னு சொல்லி அவருடைய நாவல வந்து பிரணவ மந்திரத்தை எழுதினார்னு அவர் வரலாற்று செய்தி மூலம் அறிந்து கொள்கிறோம் வந்து. அப்ப இவருக்கு இவ்வளவு தூரம் முருகப்பெருமான் அருள் புரியுதாருன்னா அருணகிரிநாதர் முன் செய்த தவப்பயன் விளைவுதான் இது வந்து. அந்த தவப்பயனின் விளைவாக இவருக்கு வந்து நீ பாடு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. பாடும் பணியே பணியா அருள்வாய்ங்கிற மாதிரி அவர் பாட ஆரம்பிக்கிறார். எந்த பாட்டு முதல்ல அவருக்கு அடி எடுத்து கொடுக்கிறாரு, முத்தை தருபத்தி திருநகைங்கிற பாட்டை அடி எடுத்து கொடுக்கிறாரு, பாடுறாரு. ஆனா அந்த பாடலுக்கு அப்புறம் அவர் வந்து ஒரு 12 வருடங்கள் வந்து மோன நிலையிலே தான் இருக்கிறாரு அப்படின்னு கூறப்படுகிறது வந்து. அந்த மோன நிலையில, அதாவது மோன நிலையில, தவ நிலையில, யோக நிலையில இருக்கிறார் வந்து. சிரியை கிரியை யோகம் இந்த 3 நிலைகளையும் நாம வந்து இந்த ஆன்மா அனுபவிக்கும். ஆனால் ஞானம் வந்து கொடுக்கறது பெருமான் தான் கொடுக்கணும். ஞானத்தை தருவது இறைவனை. அப்போ அந்த ஞான நிலையில இருக்கிற ஞானம் கொடுக்க எண்ணி முருகப்பெருமான் என்ன பண்றாரு, அவர் வயலூருக்கு வா என்று அழைக்கிறார். எவரும் வயலூருக்கு வருகிறார். வயலூரிலும் விராலி மேலிலும் அவருக்கு அற்புத தரிசனங்கள் கிடைக்கின்றன. இனி வந்து திருப்புகழின் பெருமையை பற்றி சொல்லிட்டு அப்புறம் திருப்புகழுக்குள்ள போயிடுறேன். திருச்சிற்றம்பலம். முருகாசரணம். பொதுவாக நம்ம எல்லாருமே சொல்றது, இப்ப கூட அம்மா சொன்னாங்க, திருப்புகழ் பாட பாட வாய் மணக்கும் அப்படின்னு. வாய் மட்டுமல்ல, நம்முடைய வாழ்வும் சிறக்கும். இது நிதர்சனமான உண்மை. இதை வந்து நிறைய பேர் முருகப்பெருமானுடைய இதுல அருள் வந்து அவங்க வாழ்க்கையினுடைய திசைகளே மாறி இருக்கும் வந்து. அதனால முருகப்பெருமான் கண்கண்ட தெய்வம் நமக்கு வந்து. இன்னொன்னு, சிவன் வேறு முருகன் வேறு கிடையாது. சிவனும் முருகனும் ஒன்றே. ஏன்னா பெருமானின் நெற்றிக்கண்ணிலிருந்து அவதரித்தவர் முருகப்பெருமான் வந்து. அதுபோல நாம வந்து பக்தியுடன் மனம் உருகி நெகிழ்ந்து அவனை வணங்கினால் கருணையை வாரி வழங்கும் கருணை கடல் அல்லவா எம்பெருமான். நம்ம மனம் ஒன்றி இருந்து நினைத்தால் முருகப்பெருமானுடைய அருள் காட்சி கிட்டும். 6 முகமும் தோன்றும். அழகிய வேல் நம் கண்முன் தோன்றும். ஏறும் மயில் தோன்றும். சேவல் கொடி தோன்றும். யாருக்கு? முருகா என்று ஓதுபவர்களுக்கு. உன் நாமத்தை சொல்லி சொல்லி முருகா என்று ஓதுபவர்களுக்கு அவன் அருள் காட்சியை தருவான். அவனுடைய அழகிய வேல் நம் கண்முன் தோன்றும் வந்து. அதாவது தன்னுடைய வாழ்க்கையை முடிக்க எண்ணியவரை காத்து அவருக்கு அருள் புரிந்ததை என்னவென்று நாம் சொல்ல முடியும் இல்லையா? அருணகிரிநாத பெருமான் முற்பிறப்பின் செய்த தவமே அவருக்கு இந்த பிறவியில் முருகனை பாடும் பணியை தந்திருக்கிறார் வந்து. இன்னும் ஒன்று, இந்த திருப்புகழுக்கு பெருமை அப்படின்னா, நான் முதலே சொன்னேன், அந்த வடக்கப்பட்ட ஐயா அந்த வழக்குல வந்து வந்ததே அதே திருப்புகழுக்கு முதல் பெருமை அது வந்து. அப்புறம் திருப்புகழில் அவர் சொல்லாத செய்தியே கிடையாது. எல்லா செய்திகளும் திருப்புகழ்ல இருக்கு, இல்லாததே கிடையாது. நாம எப்படி வாழணும் அப்படின்னு அந்த திருப்புகழ்ல சொல்லியிருப்பாரு. தான் தகாத முறையில் நடந்ததை சுட்டி காட்டி இருப்பார். தன்னுடைய தவறையும் ஒப்புக்கொண்டிருப்பார் அவர் வந்து. அதோட நம்முடைய சமயத்தில் நடந்த நிகழ்வுகள் அத்தனை இருக்கும். அந்த திருப்புகழ் கிட்டத்தட்ட 1322 திருப்புகழ் என்று சொல்லப்படுகிறது வந்து.
நமக்கு 16,000 திருப்புகழ் பாடி இருக்கிறாரு. நம்ம கையில கிடைச்சது வந்து 1322 ஏதோ சொல்லுது. இந்த திருப்புகழ்ல வந்து அவரை எல்லா சமயத்துல நடந்த அத்தனை நம்முடைய சைவ சமயத்துல இருந்த அத்தனை நிகழ்வும் நாயன்மார்கள் இது, அப்புறம் வந்து வைணவத்தில் உள்ள இது, திருவிளையாடல் புராணம் எல்லா செய்திகளும் இதுல இருக்குது, திருப்புகழ்ல இருக்குது. மேலும் வைணவ சைவ ஒற்றுமையை வளர்த்தவர் அப்படிதான் சொல்லணும் நம்ம அருணகிரிநாத பெருமான. ஏன்னா வைணவத்துக்கும் சமயத்துக்கும் சைவத்துக்கும் ஒத்து போகாம நாம கூட சைவத்தில் உள்ளவங்க கூட பெருமாளை போய் கும்பிடுவோம். பெருமாள் ரொம்ப சுத்த சைவமா இருக்கிறவங்க பெருமாளில் உள்ள போக மாட்டாங்க, ஏகாதசி விரதம் எதுவுமே இருக்க மாட்டாங்க. ஆனா ஒரு மாதிரி அரியும் சிவனும் ஒண்ணுதான் அப்படின்னு நினைக்கிறவங்க பெருமாள் கோயில போய் கும்பிடுவாங்க. ஆனா வைணவர்கள் சிவன் கோயிலுக்குள்ள வரவே மாட்டாங்க. ஆனா அருணகிரிநாத பெருமான் என்ன பண்றாரு, முருகப்பெருமான அறிவை சொல்லும் போது, இப்போ ஒருத்தரை சொல்லும் போது இன்னார் மகன் இன்னார் மருமகன் அப்படின்னு எல்லாம் சொல்லுவோம் இல்லையா, அதையே பெருமான் வந்து இவர் ஹரனோட மகன், அரியோட மருமகன். ஒரு பாடல்ல சொல்வார், அரிமருகோனே நமோ என்று அப்படின்னு வயலூர் திருப்புகழ்ல நான் நினைக்கிறேன், அதுல சொல்லுவார். எல்லா இதுலயும் நம்ம பெருமாளை அறிமுகப்படுத்தும் போது, முருகனை அறிமுகப்படுத்தும் போது விஷ்ணுவோட மருமகன் அப்படி சொல்லியே அறிமுகப்படுத்துறாரு. அதனால வைணவ சைவ ஒற்றுமையை வளர்த்தாரு திருப்புகழ்ல வந்து. அதோட அதே மாதிரி பல பாடல்கள்ல பெருமாளும் ராமனும் இருப்பாங்க, வந்து ராமனும் இருப்பாங்க. இது போல ஒரு பாடல் மூலம் அவர் சொல்றாரு வந்து, என்ன பாடல்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடல் வந்து, ஒரு நிமிஷம் மன்னிக்கணும், கொஞ்சம் தொண்டை கட்டிட்டே இருக்கு 2 நாளா, சரியில்லை. அருணகிரி பெருமான் திருத்தணியில அடியார்களோட இருக்கிறாரு, திருப்புகழ் பாடிட்டு திருத்தணி கோயில வலம் வர்றாங்க. அப்படி வலம் வரும்போது அவருடைய எங்கேயுமே சில அறிவிலிகள் இருப்பாங்க இல்லையா, அதே போல அவங்க இருக்கிறாங்க. அவங்க அவரை பார்த்துட்டு அவருடைய வேடம், அதாவது அவருடைய திருநீர் அணிஞ்சிருக்கிறது, கழுத்துல ருத்ராட்ச மாலை போட்டிருக்கிறது, இதெல்லாம் பார்த்து அவங்க வந்து கேலி பண்றாங்க வந்து. அதை கண்ட சுவாமிகள் வந்து ரொம்ப மனசு வருத்தப்படுறாரு. திருப்புகழ் பாட அடியாரையும் நிந்திக்க இவர்களை பெருமானே இப்படியெல்லாம் இருக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு, இந்த திருப்புகழே இவர்களை நெருப்பாக்கும் அப்படின்னு சொல்றாரு வந்து. அந்த பாட்டு வந்து, சினத்தவர் முடிக்கும் பகைத்தவர் குடிக்கும் செகுத்தவர் உயிர்க்கும் சினமாக சிரிப்பவர் தமக்கும் பழிப்பவர் தமக்கும் திருப்புகழ் நெருப்பென்று அறிவோம் யாம். அதாவது திருப்புகழ் நெருப்பு அப்படிங்கிறாரு அவரு, இந்த அறிமுகப்படுத்திட்டாரு திருப்புகழ் நெருப்பு அப்படின்னு வந்து. இந்த மாதிரி பாடி அருளவும் அவங்க நெருப்பென்று அறிவோம் யான்னு சொல்லி அவர் ஒரு மன வருத்தத்தோட பாடுறாரு இல்லையா. அப்போ வந்து அத்தனை பேரும் வந்து அந்த ஒரு இதுல சாம்பலாயிடுறாங்க அப்படிங்கிறது வரலாற்று செய்தியில இருக்குது வந்து. இதனை கண்ட சுவாமிகள் வந்து மனசு ரொம்ப வருந்துறாங்களாம். நம்ம சொன்னோம், ஆனா அத்தனை பேருடைய இதுவும் சாம்பலாய் உயிர் இறந்துட்டாங்களேன்னு சொல்லி ஆர்ம பெருமான்கிட்ட வேண்டுறாராம். இவர்கள் செய்த அபராதத்தை மன்னித்து, தவறை மன்னித்து, பெருமானே இவர்களை எழுந்தருள பண்ண வேண்டும் என்று மனம் உருகி அடுத்த வழியை பாடுறார். நினைத்ததும் அழிக்கும் மனத்தையும் உருக்கும் நிசிகரு அறுக்கும் பிறவாமல் நெருப்பையும் எரிக்கும் பொறுப்பையும் இடிக்கும் நிறை புகழ் உரைக்கும் செயல் தாராய். நினைத்ததும் அழிக்கும் மனத்தையும் உருக்கும் நிசிகரு அறுக்கும் பிறவாமல் நெருப்பையும் எரிக்கும் பொறுப்பையும் இடிக்கும் நிறை புகழ் உரைக்கும் செயல் தாராய் சொல்லி முருகப்பெருமான வேண்டி பாடவும் மனமுருகி பாடவும் முருகப்பெருமானது திருவருளால் அத்துணை வேறும் உயிர் பெற்று எழுந்தனர் என்று அந்த திருப்புகழ் இதுல அந்த வரலாற்று செய்தியில வருது வந்து. இவ்வாறு இந்த திருப்புகழ் வந்து அழிக்கவும் அருளவும் ஆற்றல் உடையது. அழிக்க கூடாது, அருளணும் இல்லையா. ஆனா அவங்க வந்து ஒரு இகழ்ச்சியா பேசினால நினைக்கத்தான் செய்யறாரு, எரிக்கணும் அப்படின்னு
இந்த திருப்பூர் வந்து அவங்கள நீராக்கும்னு நினைக்கத்தான் செய்யறாரு. ஆனா அவங்க உண்மையில நீராயிருந்தாங்க அப்படிங்கிறது. இந்த திருப்புகழின் பெருமை உணர்த்தும் பாடல். இந்த 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 பாடல் வந்து திருப்புகழினுடைய பெருமையை உணர்த்தக்கூடியது இந்த பாடல். நெருப்பையும் எரிக்கும் அப்படிங்கிற ஒரு பெருமையை உணர்த்தக்கூடிய பாடல். அதே போல இதை வந்து ஆண்டோர்களெல்லாம் எப்படி வேந்து சொல்றாங்க அப்படின்னா, இந்த திருப்புகழில் எதுவுமே இல்லை. அதாவது வேதம் இருக்கின்றது, ஆகமம் இருக்கின்றது, புராணம், இதிகாசம், உபநிடதம், யோகம் அத்தனையும் நிறைந்துள்ளது இந்த திருப்புகழ். மேலும் அந்த திருப்புகழின் பெருமைக்கு வேற யாரையும் நம்ம சொல்ல வேண்டாம், வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகளே சொல்லிடலாம். அந்த ஒன்றே போதும் திருப்புகழின் பெருமைக்கு வந்து. அதாவது அவருடைய வரலாறு எல்லாருக்கும் தெரியும். வள்ளிமலையில ஆசிரமம், அதாவது தமிழ்நாட்டுல பிறந்தவர், கர்நாடகால வளருதாரு, தமிழ் தெரியாம இருக்கிறாரு. அவருடைய குடும்பம் எல்லாம் இதான பிறகு அவர் யாரோ சொல்லி பழனிக்கு வர்றாரு. பழனியில வந்து ஒரு தேவதாசி பாடுற பாட்டை கேட்டுட்டு, அந்த பாட்டு வந்து சிங்கார ரூபா நமோ நமோ என்ற அந்த பாட்டு வரி வரும். அது இடையில உள்ள வரி. அது வந்து அந்த பாட்டை கேட்டோம், இதுக்கு அவருக்கு அப்படியே கண்ணீர் தாரதாரையா வடிதான். அதுக்கு அர்த்தம் தெரியல அவருக்கு. தமிழ் தெரிஞ்சவங்ககிட்ட அர்த்தம் கேட்கிறாரு, அவங்க அர்த்தம் சொல்லவும் அதுக்கப்புறம் தமிழை விரும்பி படிச்சு திருப்புகழ விரும்பி படிக்க ஆரம்பிக்கிறார். தமிழ் தெரிஞ்சு திருப்புகழை படிச்சு திருப்புகழ தமிழ்நாடு ஃபுல்லா. அப்போ வந்து இது சென்னை மாகாணம். இந்த வருடங்கள் வந்து 1890 அந்த வருடங்கள்ல இது சென்னை மாகாணமா இருக்கிறது. அந்த சென்னை மாகாணத்துல அத்தனை இடங்களையும் திருப்புகழை பரப்புறாரு. அதுக்கப்புறம் தான் வள்ளிமலைக்கு வந்து ஆசிரமம் வச்சிருக்கிறாருங்கிற அவர் வரலாறு வருது வந்து. இப்பவும் அவர் ஆரம்பிச்சு வச்ச படி பூஜைங்கிறது இன்றளவும் தொடர்ந்து நடந்துட்டு, ஜனவரி 1ஆம் தேதி அந்த இதுல வள்ளிமலையில நடக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதோட மட்டும் இல்லை, இப்ப நம்ம திருவாசக முற்றோதல், பன்னிரு திருமுரு முற்றோதல் நடக்கிற மாதிரி திருவாசமும் நடக்குது. ஆனா முற்றோதல் கிடையாது. இந்த மாதிரி படி பூஜைன்னு சொல்லி அதுல போய் கலந்துக்கிட்டு அடியார்கள்லாம் சேர்ந்து திருப்புகழ் பாராயணம் பண்றாங்க. அதே போல இன்னொரு குறிப்பு நான் அடியேன் பார்த்தது வந்து, ஒவ்வொரு மாசமும் ஆனி மாசம் வெள்ளிக்கிழமை கடைசி வெள்ளி அன்று ஒரு 40 பாடலை பாராயணம் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா, எனக்கு கிட்டத்தட்ட 1300 பாடல் இருக்கிறதுனால இந்த அடுத்த ஆனி மாசம் அவருடைய குரு பூஜை இப்ப வருது. இந்த மாசம் 22ஆம் தேதி, அதாவது ஜூன் 22ஆம் தேதி அருணகிரிநாதருடைய குரு பூஜை இருக்கு. அந்த குரு பூஜையோட இதை பாராயணம் பண்ணிடலாம், நிறைவு பண்ணிடலாம் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க வந்து. நடக்குது, அதுவும் நடக்குது ஒரு பக்கம். ஆக இவ்வளவு பெருமைகளும் கொண்டது இந்த திருப்புகழ் வந்து. இந்த திருப்புகழை பாடுறதுக்கும் சொல்றதுக்கும் அடியனுக்கு ஒரு பெருமை அப்படின்னு தான் நானுமே நினைக்கிறேன். எனக்கு பெருமான் இதை கொடுத்துருக்காரு. அன்னைக்கு அம்மா பிரேமா அம்மா ஃபோன் பண்ணி பேசுனாங்க, அம்மா நீங்க பேசுறீங்க இந்த முருகன் சனிக்கிழமை முருகனை போய் என்ன பேச அப்படின்னு, நீங்க எதை வேணாலும் சொல்லலாமா, திரும்ப எதை சொன்னாங்க, திருமுருகாற்றுப்படை எல்லாம் சொல்லலாம்னு சொன்னாங்க. எனக்கு நான் திருப்புகழ் பாடிட்டு இருக்கேன், நான் திருப்புகழை பேசுறேன், அதை பற்றி பேசுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டேனே தவிர என்ன சொல்றது அப்படிங்கிறது புரியல, எப்படி பேசுறது என்ன பேசுறது அப்படிங்கிறது புரியல. ஆனா பெருமானே 2-3 நாள் மன செஞ்சு எனக்கு நீ வழிகாட்டு கூட, என்ன பேசுங்க நீயே உணர்த்து அப்படின்னு சொல்லி எம்பெருமானை வணங்கிதான் நான் இதை ஆரம்பிக்கிறேன் வந்து. இனி வந்து திருப்புகழுக்குள்ள போகலாம் வந்து. அதாவது இந்த திருப்புகழை நான் எப்படி சொல்றதுக்கு எடுத்திருக்கேன் அப்படின்னாக்க, 4-5 தலங்கள், அந்த தலங்கள்ல நடக்கிற சிறப்புகள், அப்புறம் 2-3 திருப்புகள், ஒரு 2 திருப்புகள் பாடி அதுக்கு பொருள் சொல்றேன், ஒரு திருப்புகளை வெறுமன சும்மா பாடுறேன். ஏன்னா ரொம்பவும் சொல்லிக்கிட்டே இருக்கும்னாலும் கேட்குறவங்களுக்கும் ஒரு மாதிரி இருக்கும், போர் அடிக்க ஆரம்பிச்சிடும் வந்து. அதனால என்னென்ன தலங்கள்ல என்னென்ன சிறப்புகள் நடந்தது, அதை அவர் எப்படி எந்த திருப்புகள் அவர் பதிவு பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறத ஒன்னொன்னா அடியேன் அவர் சுட்டி காட்டினதை அடியேன் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். அவ்வளவுதான் வந்து. எல்லாரும் தெரிஞ்சவங்களும் இங்க இருக்கிறாங்க வந்து. அதனால அடியேன் பார்த்த செய்தியை உங்கள்கிட்ட நான் பகிர்ந்து கொள்கிறேன். திருச்சிற்றம்பலம், முருகாசரணம். முதல்ல வந்து திருவிளையாடல் புராணத்தை எடுத்திருக்கேன் அடியேன் வந்து. திருப்புகழ்ல திருவிளையாடல் புராணத்தை பத்தி அவர் சொல்றாரு. எல்லாமே ஒரு வரி 2 வரியில முடிச்சிடுறாரு வந்து. எல்லா செய்திகளும் இருக்கு, எல்லா செய்திகளும் 1 அல்லது 2 வரியில முடிச்சிடுறாரு வந்து. இப்ப திருவிளையாடல் புராணம்ல 15வது படலம், அதாவது மேருவை செண்டால் அடித்த படலம். இதில் அடிகளார் சுட்டி காட்டியுள்ள இடம் வந்து திருப்பரங்குன்றத்துல
என்ன தலத்துல அவர் சுட்டி காட்டுறார். இந்த பாடல்ல திருப்பரங்குன்ற தல பாடல்ல சுட்டி காட்டுறார். பாடல் என்ன பாடல் அப்படின்னா, கனகம் திரள்கின்ற பெருஞ்சிரி தனில் வந்து தகன் தகன் என்றிடு கதிர் மிஞ்சிய செண்டை எறிந்திடு முருகோனே. நான் பாட்டு சும்மா அப்படியே பாடுறேன், கையில புக் வச்சுக்கல. ஏன்னா புக் இருந்தா தான் தெரியும், ஒரு ஒரு பக்கமா புரட்ட முடியாதுங்கிறவனி ஞாபகத்துல இருக்கிற வச்சுட்டு பாடுறேன். அப்படி வந்து இது இது யார் காலத்துல நடக்கு அப்படின்னாக்க, உக்கிரபாண்டியன் ஆட்சி காலத்துல நாட்டில் வந்து வானம் பொய்த்தது. ஒன்னு ரெண்டு தான் கொஞ்சம் நிறைய எடுத்திருக்கிறேன். ஒன்னு ரெண்டு அப்படியே ரெண்டே வரியில அந்த நிகழ்வுகளை சொல்லிட்டு போயிடுறேன். வந்து இதுல கொஞ்சம் ஒரு பாரா போல எடுத்திருக்கிறேன். வந்து மழை இல்லாமல் நாட்டுல ரொம்ப பஞ்சம், மக்கள் வாடினர். மன்னர் வந்து இது கண்டு வருந்துகிறார். எந்த மன்னருக்கும் தன்னுடைய நாட்டு மக்கள் வந்து பசியும் பட்டினியுமா இருந்தோன்னா அது மன்னரை தானே சாரும். அவருக்கு இப்ப நம்ம வீட்டுல பிள்ளைகள் பசி பட்டினியோட வந்தா தாய் தந்தைக்கு மன தாங்கமா தாங்காது. அது போல நாட்டு மக்கள் பஞ்சமா இருக்கல மன்னர் வருந்துகிறார். தன்னுடைய ஆட்சியில மக்கள் இப்படி இருக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு சோமசுந்தர பெருமானிடம் இறைஞ்சுகிறார், வேண்டுகிறார். மக்கள் துன்பம் போக்க நான் என்ன செய்வேன் என்று வருந்தி என்ன செய்யறாரோ அப்படியே கீழப்படுத்தாராம். வந்து விசாமன் கனவில் எம்பெருமான் தோன்றி ஒரு சித்தரா தோன்றார். சோமசுந்தர கடவுள் ஒரு சித்தரா தோன்றி, நீ வருந்தாதே, மேருமலைக்கு அருகில் ஒரு குகையில் அளவில்லாத சேம வைப்பு நிதி உள்ளது, மேருவை செண்டால் அடித்து நீ வேண்டிய பொன்னை எடுத்துக்கொள்க என்று ஆணையிடுகிறார். மன்னனும் இறைவனை வணங்கி படைகளுடன் நாடுகள் பல கடந்து மேருமலையை அடைந்து மேருவை பணிவுடன் வணங்கி அழைத்தான். அது வரவு தாழ்கிறது, அது வரல. மேருமலை அந்த மலைக்குள்ள அதி தேவதைன்னு இருக்கும் இல்லையா, அந்த தேவதை வரல. அது வரணும். பழையபடி சினமுற்ற மன்னன் என்ன செய்யறான், தன் சினம் அடங்கும், தனக்கு கோபம் வருதான், அந்த கோபத்தை காட்டக்கூடாது அப்படின்னு மலையின் செருக்கு அடங்கவும் செண்டினால் அடித்தான் அப்படின்னு சொல்றாரு. செண்டு அப்படின்னா என்ன செண்டு? அந்த இடத்துல என்ன பூச்செண்டு வச்சிருப்பாரா, என்ன செண்டு வச்சிருப்பாரு? இதை வந்து அழகா வந்து கீவாஜாவுடைய உரையில இருக்கு. வந்து அது வந்து அவரை சொல்றாரு வந்து, இது செண்டுனா எந்த இதுக்கு உதாரணம் என்ன சொல்றாரு, திரௌபதியை வந்து துச்சாதனன் இழுக்கிறான் இல்லையா, அப்ப செண்டால் இழுத்தான் அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த ஒரு சபையில செண்டை யார் கையில வச்சுட்டு இருப்பா, செண்டுன்னா என்ன அப்படின்னு அவருக்கு புரியவே இல்லையா. செண்டுனா என்ன, செண்டுன்னா என்னன்னு சொல்லி இருக்கு. அவருக்கு விடை வந்து ஒரு பெருமாள் கோயில்ல கிடைச்சுதான் இதுக்கு விடை. வந்து பெருமாள் கோயில் தரிசனம் பண்ணல, பெருமாள் கையில ஒரு கம் மாதிரி வச்சிருந்தாரு. அப்ப இது என்னது பெருமாள் கையில புதுசா இருக்கு அப்படின்னு அவர் செண்டு அப்படின்னாராம். வந்து இப்போ செண்டுன்னா எப்படின்னா, அது நானும் பார்த்துருக்கிறேன் பெருமாள் கோயில பார்த்து, இப்படி ஒரு மாதிரி அந்த சங்கிலியில கொக்கி போடுவோம்ல, அந்த மாதிரி இருக்கும். அது வந்து அதை வந்து வச்சுதான் செண்டால அடிச்சார் அப்படின்னு போட்டு. ஏன்னா இது வந்து அந்த அவருடைய குறிப்புல இருக்கு, கிவாஜயா குறிப்புல அது இருக்கு. வந்து செண்டினால் அடித்தான். அதனால் அந்த செண்டினால் அடிக்கவும் அதன் சிகரமும் பக்கமலைகளும் சிதறினவாம். அதன் பின்னர் தான் மேரு தெய்வம், அந்த அதி தேவதை வந்து தன் இயல்பான வடிவத்துடன் மன்னவன் முன் தோன்றி கேட்கிறது. மன்னவன் தன் வந்த காரணத்தை சொல்கிறான். அவனது விருப்பத்துக்கு ஏற்க வைப்பு நிதி இந்த இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி காட்டுது. மன்னனும் சென்று வேண்டிய அளவு பொன்னை எடுத்துக்கொண்டு மன்னனும் தனது நாடு சேர்ந்து மக்களுக்கு வாரி வழங்கி அவர்களது துன்பம் துடைத்தான். இதுல நம்ம இன்னொரு செய்தியும் தெரிஞ்சுக்கலாம். வந்து ஆனா இது நமக்கு உண்டான மன்னவருக்கு அது தெரியலையே. அதாவது ஒரு பஞ்சம்னு வந்தா நாட்டுக்கு ஒரு நிதி வேணுமேங்கிற அளவுக்கு மன்னவன் இல்லாம இருந்திருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனசுக்குள்ள தோணுச்சு. வந்து இப்ப நம்ம சேமிப்பு நிதினு நம்ம எல்லாம் இது பண்ணிக்கிறோம். ஏன் மன்னன் அந்த காலத்துல இப்போ போர் நடக்கையில அப்படிலாம் நடக்கும், வேணுங்கிற அளவுக்கு உணவு இதெல்லாம் சேமித்து வச்சிருப்பாங்க. ஏன் இந்த அப்படிங்கிற ஒரு கேள்வி மனசுல தோணுச்சு. வந்து அடியனுக்கு தோணுச்சு. வந்து இது பாண்டிய நாடு, அதுக்கப்புறம் மழை பெழிஞ்சுது. அடியனுக்கு தெரிஞ்ச அந்த ஒரு செய்தியை வந்து உங்ககிட்ட சொல்லிக்கிட்டே வந்து திருவிளையாட புராணத்துல செய்தி. அடுத்தால வந்து திருச்செங்காட்டங்குடி திருப்புகழ். இது வந்து அவர் வந்து வேண்டுதலா வேற எதுவும் இல்லாம தனக்கு மெய் உபதேசம் வேணும் அப்படிங்கிறதாக்கி பெருமானை வேண்டி திருப்புகழ். இது வந்து வங்கார மார்பிலா அணிதாரோடு என்று தொடங்கும் இந்த திருப்புகழ். இதுல வந்து அவர் என்ன கேட்கிறாரு அப்படின்னாக்க வந்து அதாவது ஒரு நிமிஷம், ரெண்டு செய்தியை சொல்றாரு.
ஒண்ணு வந்து இந்த சங்கோதை அப்படிங்கிற ஒரு ஒலி சொல்றாரு. ஒலின்னா தசநாத ஒலி அப்படிம்பாங்க. அதை வந்து ஆழ்ந்த யோகத்துல இருக்கக்கூடிய ஒலியை வந்து இந்த பாட்டுல சொல்றாரு வந்து. ரெண்டாவது வந்து சிறு தொண்டருடைய ஊர் இல்லையா, திருச்செங்காட்டங்குடி. அதனால சிவபெருமான் வந்து அங்க அமுதுண்ண வர்றதையும் சொல்றாரு வந்து. இந்த ரெண்டையும் வந்து இந்த பாடல்ல வந்து சொல்றாரு வந்து. இந்த ஆழ்ந்த யோக நெறியில் இருக்கக்கூடிய சங்கோதை அப்படிங்கிறது வந்து அநாகதம்னு சொல்லுவாங்க. அநாகதம்னா வந்து நம்முடைய உடல்ல உள்ள சக்கரத்தில் உள்ள அநாகதம் அல்ல. இது வந்து இந்த கேட்கும் ஒலி கேட்க கூட செய்யாது. இவங்க இந்த யோக நிலையில இருக்கிறவங்க உணர்வாங்க. யாரு சேரமான் பெருமாள் வந்து உணர்றாரு இல்லையா, அவர் நடராஜர் ஆடும்போது அந்த செலம்போசி அவருக்கு கேட்குது இல்லையா, அதனால உணர்வாங்க. கேட்காத உணரக்கூடியது வந்து அந்த இதை வந்து இந்த வங்கார மார்பில் அணிங்கிற பாடலை வந்து சொல்றாரு வந்து. அப்புறம் சிறு தொண்டரின் இல்லத்துக்கு வந்து எம்பெருமான் வந்து அமுதுண்ண வருகிறார் இல்லையா, அந்த இதை வந்து சொல்றாரு. எப்படி சொல்றாருன்னா, பாடல் வந்து பெரிய பாடல், அதனால நான் பாடலை சொல்லல வந்து. கடைசி பாடலின் 22வது வரி குறிப்பு வச்சிருக்கிறவங்க நோட்டு பென் வச்சிருந்தீங்கன்னா குறிச்சுக்கிடுங்க. இந்த பாட்டை எதுல பார்க்கலாம் அப்படின்னா பார்த்துக்கிடுங்க வந்து. அதாவது திருச்செங்காட்டங்குடி வங்கார மார்பில் அணி அப்படிங்கிற இதுல ஆரம்பிக்கும் இந்த பாடல் வந்து. அதுல 22வது வரியில சொல்வாரு, என் தோழர் காதல் கொடு காதல் கரியே பருகு அப்படின்னு சொல்லி சிவபெருமான் வந்து இந்த இடத்துல வந்து உணவு உண்ண வாரார் அப்படிங்கிறத வந்து சுட்டி காட்டியிருப்பார். ஏன்னா இவருடைய திருவிளையாடல் தானே, பெருமானுடைய திருவிளையாடல் தானே இது வந்து. இதனால சிறுத்தொண்டர் நாயனாருடைய பெருமையை உலகுக்கு அறிய வைக்கணும் அப்படிங்கிறதுனாலதான் அவர் வந்து அந்த இடத்துல வந்து பிள்ளைக்கறி வேணும்னு கேட்கிறாரு. அந்த இதைத்தான் வந்து சுட்டி காட்டுறாரு வந்து அருணகிரி பெருமான். இந்த 10 வித ஓசைகள் அப்படிங்கிறது வந்து என்னெல்லாம் அப்படின்னாக்க, மணி கடல் மணி ஓசை, கடல் ஓசை, யானை குளிரும் ஓசை, குழல் ஒலி, மேகத்தின் முழங்கு குரல், வண்டு, தும்பி, சங்குநாதம், முரசின் ஒலி, யாழ்வொலி, இவைகளெல்லாம் அந்த யோக நிலையில இருக்கிறவங்களுக்கு கேட்கும் அப்படின்னு. இந்த எண்தோள் காதல் கொடு காதல் கரியே பருகுன்னு சொல்லி சிவபெருமான சொல்ல. இதே திருவாசகம் வந்து எண்தோள் முக்கண் எம்மானே என்று சொல்றது இல்லையா, இதுல குழைத்தப்பத்துல 7வது பாடல்ல வரும். அதனால இந்த சிறு தொண்டரை ஆட்கொண்டு அருள் புரிந்தது எம்பெருமானது திருவிழாங்கிறத இந்த திருப்புகழ அவர் இந்த இடத்துல சுட்டி காட்டுறார் வந்து. அதே போல சித்தாந்த கருத்துக்களும் நிறைய இருக்கும் வந்து நம்ம திருப்புகழ்ல வந்து நிறைய பாடல்ல பாடியிருக்கிறாரு. சித்தாந்தம் பத்தி சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்க திருப்புக்குழியோர் அதுல வந்து பக்குவ ஆச்சாரங்கிற பாடல வந்து பக்குவ ஆச்சார, ஒரு நிமிஷம், பக்குவ ஆச்சார லட்சண சாகாதி பட்சண மாமோன சிவயோக. அதுல எந்த வழியில சொல்றாருன்னா, பத்தியில் ஆறாறு தத்துவ மேல் வீடு பற்று நீராதார நிலையாக. அதாவது அந்த 36 தத்துவத்தை சொல்றாரு வந்து. 36 தத்துவத்தை சொல்லிட்டு அடுத்த வரி வந்து முதலே உண்ட கனியை சொல்வார் இல்லையா, நம்ம சுந்தரமூர்த்தி சுவாமிகளை வந்து அங்க வந்திருப்பாரு. முதல்ல உண்டதை மீட்டு அந்த பாலனை மீட்டு தருவார் இல்லையா, அந்த இதை கடைசி பாரால சொல்றாரு. பொய்க்கலி போமாறு மெய்க்கருள் சீரான புக்கொழியூர் மேவு பெருமாளே. இந்த ரெண்டுக்காக திருப்புகழை வந்து நான் சரி பாலனை சொல்றாரு, நமக்கு 36 தத்துவங்களையும் இதுல சொல்றாரு அப்படிங்கிறதுக்காக வேண்டி இந்த திருப்புகழை அடின்னு வந்து எடுத்துக்கொண்டேன்னு வந்து. அடுத்தால அதே போல இன்னொரு திருப்புகழை வந்து அதுல கொஞ்சம் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய வரலாறு சொல்ற மாதிரி சொல்லுவார். என்னெல்லாம்னாங்க, அதை மதப்பட்ட விசால கபோல என்று தொடங்கும் திருப்புகழ். இதுல வந்து அருணை பெருமான் எந்த நிகழ்வை குறித்து சொல்கிறார் அப்படின்னாக்க,
பறவை நாச்சியாருக்கு வந்து அவர் பொன் வேண்டி, அதாவது பறவை நாச்சியார் தனக்கு பொன் வேணும், தன்னுடைய சுகபோகம் அனுபவிக்கணுங்கிறக்காண்டி பொன் கேட்கல. அவங்க எதுக்காக கேட்குறாங்கன்னா, அந்தந்த சேத்திரங்கள்ல நடக்கக்கூடிய திருவிழாக்களுக்கு அடியார்கள் வர்றாங்க, அவங்களுக்கு பொன் துணிமணிகள் உணவு போன்றவைகளை தானமாக கொடுப்பதற்காக தலங்கள் தோறும் இறைவனிடம் பொன் கேட்டு வேண்டிய, அதுக்காக அம்மையார் வந்து சுந்தரமூர்த்தி சுவாமிகிட்ட கேட்குறாங்க. இவர் அதுக்காக வேண்டி தலங்கள் தோறும் இறைவனிடம் பொன் வேண்டி பெறுகிறார். இதையும் குறிப்பிடுகிறார் வந்து அருணகிரி பெருமான். அப்படி அந்த இவ்வாறு தலங்கள் தோறும் செல்லும் போது இந்த கோடை வெப்பம் இல்லையா, அந்த வெப்பத்துல அவருக்கு ரொம்ப இளைப்பா களைப்பா வருது. அந்த இடத்துல சிவபெருமான் வந்து பொதிச்சோறு கொடுத்தாருங்கிறது நம்ம கேட்போம் இல்லையா. அவருக்கு ஏற்பட்ட இளைப்பு நீங்க சிவபெருமான் வயோதிக வேடத்தில் வந்து பொதிச்சோறும் நீரும் தருகிறார். அதை எப்படி சொல்றாரு? பொதிச்சோறினை அவிழ்த்து இட்ட அவிநாசியில். பொதிச்சோறு அவிழ்த்து கொடுக்கிறாரு. ஆனா அந்த இங்க இருந்து அவிநாசிங்கிறது பக்கம் அப்படின்னு சொல்றாங்க வந்து. அந்த இடத்துக்கு போறதுக்குள்ள இவருக்கு வந்து திசை தெரியாம போயிருந்தான் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு வந்து. அதனால அந்த இதையும் திசையும் காட்டுதாராம். பொதிசோரினை அவிழ்த்து இட்ட அவிநாசியில் வரு திசைக்குற்ற சகாயனும் ஆகி மறைந்து போய் அப்படின்னு அப்படி சொல்லுது அந்த பாடலின் வரிகள் வந்து. அது அவருக்கு திசை காட்டி அருள்வழி எம்பெருமான். அதுதான் எம்பெருமான் என்ன பண்றாரு, சுந்தரருடைய பாட்டுக்கு இறங்கி இந்த நீர் வற்றிய ஏரியில் முதலையை வரவழைத்து உயிருடன் அந்த பாலகனை மீட்டு கொடுத்த செய்தியை இந்த திருப்புகளில் அருணகிரி பெருமான் பதிவு செய்கிறார். இந்த இப்ப சொன்னாலே அந்த திருப்புகளே சொல்வாரு வந்தவர். மதப்பட்ட விசால கபோலம் அப்படிங்கிற அப்படி தொடங்கும் திருப்புகள். அதுலேதான் இந்த நிகழ்வு சொல்றாரு. அதே போல சம்பந்தர் பெருமானுக்கு வந்து நிறைய, ஏன்னா முருகனுடைய அவதாரம் தான் சம்பந்தர் பெருமான் அப்படின்னு சொல்றாரு வந்து பெருமான் வந்து. அதனால சம்பந்தருக்கு வந்து அற்புத செயல்கள் எல்லாம் நிறைய சொல்வாரு. தீர்த்தமலை திருப்புகள். பாட்டில் உரிகிளை கேட்டும் உரிகிளை, இந்த மாதிரி இந்த முதல் வரி வரும். அதுல வந்து புனல்வாதம் பற்றி சொல்றாரு வந்து. சீட்டை எழுதி வையாற்றில் எதிருற ஓட்டி அழல் பசை காட்டி சமணரை சீற்றமோடு கடுவேற்ற அருளிய குருநாதா. இது வந்து ஐயா அடியன் வந்து இந்த ஒன்றை மட்டும்தான் சும்மா எடுத்திருக்கேன், ஒரு எடுத்துக்காட்டுக்காக தான் எடுத்திருக்கிறேன். இவருடைய நிறைய சம்பந்தருக்கு வந்து நிறைய இருக்குது வந்து, அதெல்லாம் எடுக்கல வந்து. அடுத்தால திலகவதியாரை பற்றி ஒரு குறிப்பு வந்து. ஏன்னா திலகவதியார சும்மா ஒரு வரியில சுட்டி காட்டியிருப்பாரு. ஏன் திலகவதியார சொல்றாருன்னா, திருவாமூர் தலத்துக்கு போறாரு, அந்த தலத்தினுடைய சிறப்புகள் என்னங்கிறது தெரியணும் இல்லையா. அப்போ போது அதுல வந்து அப்பர் சுவாமிகளின் தமக்கையாரான திலகவதியார் அங்க இருந்து தொண்டு செய்யறாரு, திருவாமூர்ல இருந்து தொண்டு செய்யறாரு. அதை வந்து உடன் பிறந்தவர் வேறு சமயம் சார்ந்ததை எண்ணி அவர் பெருமானை வேண்டிக் கொண்டே இருக்கிறார் இல்லையா திலகவதி அம்மையார். அதன் பயனாகவே அப்பர் சுவாமிகள் அவரை பெருமான் தடுத்து ஆட்கொண்டு அவர் இந்த சைவ சமயத்துக்கு வர்றாரு. அதை ஒரே வரியில மாது புகழை வளர்க்கும் திருவாமூர் என்று ஒரே வரியில அந்த பெருமையுடன் உணர்த்துவார் வந்து. அப்புறம் தனக்கு ஏற்பட்ட நிகழ்வுகளை இது வந்து மற்றவங்களுக்குள்ளது சொல்றாரு. தனக்கு ஏற்பட்ட தனக்கு என்ன ஏற்படுது? முருகப்பெருமானின் பாத தரிசனம் கிடைத்ததை கூறுகிறது. எந்த திருப்புகள்? எல்லாருமே அடிக்கடி நம்ம பாராயணம் பண்ணக்கூடிய திருப்புகள். சுவாமிமலை திருப்புகள். ஜெகமாயை உற்றென்னக வாழ்வில் வைத்த அப்படிங்கிற பாட்டுல வந்து 7வது பாரால தகையாதனக்கு உன் அடி காண வைத்த தனியேரகத்தின் முருகோனே. அவருக்கு வந்து அந்த இடத்துலதான் அவருடைய அடி தலையில வைக்கிறார் இல்லையா. அந்த தகையாது எனக்கு உன் அடிகாண வைத்த தனியேரகத்தின் முருகோனை என பாடியிருப்பார் வந்து. இனி அடுத்தால வந்து வேலு மயிலும் பொறிக்கணும்னு சொல்லி தன்னுடைய உடம்புல வேல் மயில் சின்னம் பொறிக்கணும். இங்க பாரு எப்படி அப்பர் பெருமான் வந்து திருத்தூங்கானை மாடத்துல வந்து இடபக்குறியும் சூலக்குறியும் பெற்றாரோ அது போல இவரும் வந்து கேட்கிறாரு. எங்க கேட்கிறாரு? பொதிய மலை திருப்புகள். பொதிகை அல்ல, பொதிய மலை திருப்புகள்.
வெடித்த வார் குழல் விரித்த அப்படிங்கிற அந்த அருணகிரி பெருமான் இங்கதான் வேண்டாரு. வெடித்த வார் குழல் விரித்து மேல்வெளி என்றும் புதிய மலர் திருப்புகள்ல 4வது பாரால 11வது வரியில சொல்வாரு, வேல் மயில் கொடுத்து வேதமும் ஒருத்தனாம் என சிந்தை கூறா என்று அந்த இதுல பாடி இருப்பாரு. ஆனா அவருக்கு கிடைச்சது எங்க கிடைச்சது அப்படின்னா திருத்துருத்திங்கிற தலத்துலதான் அவருக்கு முருகப்பெருமான் வேலு மயிலும் பொறித்தார் அப்படிங்கிற செய்தி திருத்துருத்தி தலத்துலதான் அப்படின்னு சொல்லுது. அடுத்து அடியனுக்கு ரொம்ப பிடித்தமான சித்தாந்த கருத்துக்களை சொல்லக்கூடிய ஒரு பாடல் மிக அருமையான திருப்புகள் திருவேளிமலை திருப்புகள் அதாவது எருவாய் கருவாய் தனிலே உருவாய் இதுவே பயிராய் விளைவாகி இவர் போய் அவரா அவர் போய் இவரா இதுவே தொடர்பாய் வெறி போல ஒரு தாய் இரு தாய் பல கோடிய தாய் உடனே அவமாடியாதே ஒரு கால் முருகா பரமா குமரா உயிர் காவனவோ அருள் தாராய். இந்த பாடலுடைய பொதுவான பொருள் என்னன்னாக்க, எருவாய் கருவாய் அது போல ஒரு தாய் இரு தாய் பல கோடிய தாய் இப்படியெல்லாம் இருக்குது. ஆனா அந்த பொருளை பார்த்தோம் அப்படின்னாக்க, எருவாய் கருவாய்னா என்னன்னு எல்லாருக்கும் தெரியும். அது கரு தங்கிய இடமும் மலைப்பைக்கு அருகில் அது போல நம்முடைய உயிர் தங்குவதும் என்ன இருக்குது, நம்முடைய உயிர்ல என்ன தங்கி இருக்கு, ஆணவ மலம் தங்கி இருக்கு இல்லையா. அதுதான் பிறவியே வேண்டாமென எல்லா ஆன்றோர்களும் பிறவியே இல்லாமல் இருக்க வழி தேடுகின்றன ஆன்றோர்கள். அப்புறம் இவர் போய் அவராய் அவர் போய் இவரனா, இந்த பிறவியில அடியன் மீனாட்சியா இருக்கேன், போன பிறவியில என்னவா இருந்தனோ அடுத்த பிறவியில என்னவா இருக்கணும், மனித பிறவியோ எந்த பிறவியோ யாருக்கு தெரியும், புழுவோ பூச்சியோ எந்த பிறவியோ, எத்தனை பிறவிகள், எண்ணில்லாத காலம், எண்ணில்லாத பிறவிகள். அருணகிரி பெருமான் இதே சிதம்பரம் திருப்பூர்ல பாடுவாரு, எழு கடல் மணலை அளவேடின் அதிகம் எனதிடர் பிறவி அவதாரம். அந்த 7 கடல் மணலை கூட அண்ணிடலாம், அந்த பிறவியை எண்ண முடியாது அப்படிங்கிறாரு. அது போல ஒரு தாய் இரு தாய் பல கோடியது. இந்த ஜென்மத்துல ஒரு தாய், போன ஜென்மத்துல எத்தனை தாயோ அதே போல இன்னும் எத்தனை தாயை நான் பிறக்க வேண்டியது இருக்கோ, இந்த பிறவிலே என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் தாயா இருக்கிறேன், அடுத்த பிறவி நான் என்னவா இருப்பேன். இதெல்லாம் நமக்குள்ள ஒரு கேள்விகள். இதே பட்டினத்தடிகளும் நிறைய பாடுவார். நம்முடைய பிறப்பை பத்தியும் பிறப்புல நம்ம படுற கஷ்டங்களை பத்தியும் அவர் நிறைய பாடியிருப்பாரு. அதுல அன்னை எத்தனை எத்தனை அன்னையோ, அப்பன் எத்தனை எத்தனை அப்பனோ, பின்னை எத்தனை எத்தனை பிண்டிரோ, பிள்ளை எத்தனை எத்தனை பிள்ளையோ, முன்னம் எத்தனை எத்தனை ஜென்மமோ, மூடனாய் அடியேனும் அறிந்திலேன் என் செய்வேன் கச்சி ஏகம்பனே என்று பாடுவார். அப்ப இந்த பிறவியே வராமல் காக்கணும்னா நம்ம என்ன செய்யணும், கருப்பை வாசமே வேண்டாம். அதைத்தான் இந்த திருப்புகழ் அருணை பெருமான் கடைசியில என்ன சொல்றாரு, ஒரு கால் முருகா பரமா குமரா உயிர் காவனவோ அருள் தாராய்னு அந்த முருகனை நீ பாடிக்கிட்டே இரு, இந்த அருள் பிறவியே வேண்டான்னு பாடிக்கிட்டே இரு அப்படிங்கிறது இந்த பாடல் மூலம் நமக்கு சுட்டி காட்டுறாரு. அந்த பாடல் பாதி தான் போல், கீழ்பாடல் எடுக்காத அந்த வரி வராது, மேலதான் சித்தாந்த கருத்துக்கள் நிறைய இருக்கும். இவ்வாறு திருப்புகளை நிறைய இடங்களை சித்தாந்த கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க. கந்தர் அலங்காரத்துல இருக்குது. மந்திரங்களுள்ள மகா வாக்கியம்தான் முருகனுடைய நாமம். அததான் பெரும் பெயர் முருகா அப்படின்னு கந்தர் அலங்காரத்துல வரும். அந்த மந்திரத்தை பெருமானுடைய பிறவி நாமத்தை நாம சொல்லிக்கிட்டே இருக்கணும் தான். உன்னுடைய நாமமான குமரா முருகா பரமான் கூறினா நீ என்னை காக்க அருள் தாராயான்னு சொல்லி பாடுவார். முருகன் மந்திரங்களுள் மகா வாக்கியம் முருகனுடைய நாமம். நக்கிர தேவர் சொல்லுவாரு, அதுலதான் திருமுருகாற்றுப்படையில பெரும் பெயர் முருக என்று கூறியிருப்பார். நிறைய
சொல்லிக்கிட்டே போகலாம். சைவ சித்தாந்தம் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டே போகலாம். அடுத்தால அடியேன் ஒரு பாடல் பாடிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு முதல்ல ஒரு பாடல், இந்த பாடலின் தொடர்ச்சி தான் அடுத்த பாடல், அப்படிதான் நான் சொல்லுவேன். அதை ஏன்னா 11ஆம் திருமையில ஐயடிகள் காடவர்க்கு அந்த நாயனார் சொல்லியிருப்பாரு, உன்னுடைய நாக்கு எல்லாம் குளறி இதெல்லாம் சொல்ல முன்னாடி நீ ஐயாரப்பனா ஐயாரப்பா ஐயாரப்பான்னு கூப்பிட்டுரு அப்படிம்பாரு. அது போல நம்முடைய வயசு ஒரு மனிதனுக்கு முதுமை என்னெல்லாம் தரும், இளைய வயதுல நாம எப்படி இருக்கிறோம், முதுவையில நமக்கு என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற ஒரு அருமையான ஒரு திருப்புகழை ஐயா அருணைநாத பெருமான் சுட்டி காட்டியிருப்பாரு. ரொம்ப அருமையான பாடல் திருப்புகழ் அடியன் முருகனுடைய திருவருளால உங்கள் முன்னால இந்த பாடலை பாடுறது அடியனுக்கு மிகுந்த ஒரு மகிழ்ச்சியை பாடுறேன். தவறு இருக்கின்றால் பொறுத்து கொள்ளுங்கள். இந்த சங்கரானந்த பிரியாங்கிற ஒரு ராகத்துல அமைந்த பாடல், மனிதனுடைய முதுமையை சுட்டி காட்டக்கூடிய பாடல் அதாவது எப்பவுமே அவருடைய பாடல் எப்படி இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் முதல் பகுதி எப்படிம்பாங்களா அந்த பகுதியில சொல்ல வேண்டிய கருத்துக்களை சொல்லியிருப்பாரு. பின்னால உள்ள பகுதிகளில் முருகனுடைய நாமங்கள் அவனுடைய பெருமைகள் அப்படிதான் சொல்லியிருப்பாரு. இதுல அதே போல முதல் பகுதியில நம்முடைய முதுமையை பத்தி சொல்லிட்டு, பின்பகுதியில பெருமான் அசுரர்களோட சண்டை போட்டது, அவங்களை வென்றது, காப்பாத்தினது, அதெல்லாம் வள்ளிய மனம் புரிஞ்சதை பின்னால உள்ள பகுதியில சொல்லியிருப்பார். முருகாசரணம். முனையழிந்தது மேட்டி குலைந்தது வயது சென்றது வாய்ப்பல் உதிர்ந்தது முதுகு வெஞ்சிலை காட்டி வளைந்தது பிரபயான. முனையழிந்தது மேட்டி குலைந்தது வயது சென்றது வாய்ப்பல் உதிர்ந்தது முதுகு வெஞ்சிலை காட்டி வளைந்தது பிரபயான. முகம் எழிந்தது நோக்கும் இருண்டது இருமல் வந்தது தூக்கம் ஒழிந்தது மொழி தளர்ந்தது நாக்கு விழுந்தது அறிவே போய் முருகா நினைவயர்ந்தது நீட்டல் முடங்கலும் அவசமும் பல ஏக்கமும் உந்தின நெறி மறந்தது மூப்பு முதிர்ந்தது பல நோயும் நிலுவை கொண்டது பாய்கிடை கண்டது ஜலமலங்களின் நாற்றம் எழுந்தது நிமிஷம் இங்கினியாச்சுதன் முன்பினிது அருள்வாயே முருகா. இணைய இந்திரன் ஏற்றமும் அண்டர்கள் தலமும் மங்கிட ஓட்டியிருஞ்சிறை இடு இடும் புலராட்சத தங்களில் வெகு கோடி எதிர்பொரும்படி போர்க்குள் எதிர்ந்தவர் தசை சிரங்களும் நால் திசை சிந்திட இடி முழங்கிய வேல் படை ஒன்றனை எறிவோனே முருகா. திணைவனம் கிழி காத்த சௌந்தரி அருகு சென்றடி போற்றி மணம் செய்து
ஜகம் அறிந்திட வாழ்க்கை புரிந்திடும் இளையோனே, திரிபுரம் பொடியாக்கிய சங்கரர் குமர கந்த பராக்கிரம செந்தமிழ் தெளிவு கொண்டடியார்க்கு விளம்பிய பெருமாளே முருகா. நினைவயர்ந்தது நீட்டல் முடங்கலும் அவசமும் பல ஏக்கமும் உந்தின நெறி மறந்தது மூப்பு முதிர்ந்த நெறி மறந்தது மூப்பு முதிர்ந்தது பல நோயும் நிலுவை கொண்டது பாய்கிடை கண்டது ஜலமலங்களின் நாற்றம் எழுந்தது நிமிஷம் இங்கினி ஆச்சுதன் முன்பினிது அருள்வாயே முருகா முருகா முருகா. முருகாச்சரணம். ஒரு நிமிஷம். இந்த பாடல் திருப்புகழ் வாழ்க்கையை உணர்த்தக்கூடியது. கடைசி காலத்துல நம்ம எப்படி இருக்க போறோங்கிறத உணர்த்தக்கூடியது. சில பேருக்கு விருப்பம் இருக்கும், சில பேருக்கு விருப்பம் இருக்காது. இருந்தாலும் அடியனுக்கு இந்த பாட்டை ரொம்ப பிடிக்கும். அதனால எப்பவுமே பாடுவேன். தினசரி பூஜையில வழிபாடுல பண்ணக்கூடிய பாடலும் கூட இது முருகாசரணம். அடுத்தால திரு அருணை திருப்புகள். நான் இன்னும் ஒரு திருப்புகளை கூட நான் விட்டுட்டேன். ஏன்னா டைம் இப்பவே மணி 8 மணிக்கிட்ட ஆகுது. நான் அதை எடுத்தேன்னா ரொம்ப நேரம் ஆயிரும் அப்படிங்கனால அந்த திருப்புகளை நான் விளக்கம் சொல்லலை. இந்த திருப்புகள் மட்டும் பாடி விளக்கம் சொல்லிடுறேன். திரு அருணை திருப்புகள் இது பாராயணம் செய்யறதுக்கு உரிய திருப்புகள். இதை நாள்தோறும் நாம பாராயணம் செய்யணும் அப்படிங்கிறாங்க. செய்தா இதனுடைய வினைகள் அகலப்பெறுவர். இந்த பாடல் பாராயணம் பண்ணுனா நம்முடைய வினைகள் எல்லாம் தீரும் அப்படிங்கிறாங்க. வினைகள் தீர்ந்தா என்ன கிடைக்கும்? திருவருள் கிட்டும் இல்லையா? எப்படி திருமுறைகளில் நமச்சிவாய பதிகங்கள் உயர்ந்தனவாக சொல்லப்படுகிறதோ அதுபோல இந்த திருப்புகழும் இதை பஞ்சாக்கர மந்திரம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நினைக்க முத்தி அளிக்கக்கூடியது இந்த அருணாத்திரி என்ற திருநாமம். அதாவது நினைத்தாலே முக்தி அளிக்கக்கூடியது அருணாச்சலம், அண்ணாமலை இல்லையா? அதை இடையில நான் ஒரு தடவை பார்த்தேன். அதாவது அந்த அண்ணாமலைங்கிறத நீங்க நினைக்கணும் அப்படின்னா, அண்ணாமலை நினைச்சா முக்தினா இப்ப அண்ணாமலை நான் இப்ப நினைச்சா எனக்கு முக்தி கிடைச்சிருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி மனசுக்குள்ள அப்படி கிடையாது. எப்படி நினைக்கணும் அப்படின்னா, ஒண்ணுமே நினைக்க கூடாது, எதையுமே நினைக்காத அண்ணாமலையை மட்டும் நீ ஒன்றையும் நினைப்பாமல் ஒன்றையே நினைத்திரு அப்படின்னு ஒரு வரியை நான் இதுலயோ பார்த்தேன். தற்சமயம் அதுலயோ வாட்ஸ்அப்லயோ இல்லைன்னா யூடியூப்லயோ யாரோ ஒரு பெரியவர் சொன்னதை கேட்டேன். அப்ப கரெக்டு தானே. ஒன்னையுமே நினைக்காத, அந்த ஒன்றை மட்டும் நீ நினைச்சிரு, அண்ணாமலையை மட்டும் நினைச்சிரு, மற்ற எதையுமே நினைக்காத அப்படிங்கிறது அருமையான கருத்தா இருந்தது அடியனுக்கு. அதுபோல இந்த திருப்புகழை பஞ்சாக்கர மந்திரமும் அருணாத்திரி என்ற திருநாமும் பல முறை வருகின்றன. இதுல இந்த பாடலை நான் குறிப்பிட்டு பாடுறதுக்கு அடியனுக்கு திருப்புகழ்னா என்னன்னே தெரியாது உண்மையிலே. அந்த காலத்துல இந்த மாதிரி வசதிகள்லாம் கிடையாது. படத்துல அருணகிரிநாதர் படத்துல டிஎம்எஸ் ஐயா பாடின அந்த முத்தை தெருத்து அந்த திருப்புகழ் மட்டும்தான் தெரியும், மற்ற எந்த திருப்புகழும் தெரியாது. அடியனுக்கு திருப்புகளை அடியெடுத்து கொடுத்து இன்று வரை ராகத்துடனும் தாளத்துடனும் பயிற்று வைக்கும் எங்களது ஆசிரியர் அவர்களை முக்கரணங்களால் வணங்கி அவர்களது திருவடியை வணங்கி கொண்டு இந்த திருப்புகளை அடியேன் பாடி பணிகிறேன். இன்னை வரைக்கும் அவங்ககிட்ட நான் திருப்புகள் பாடிட்டு இருக்கேன். அவங்க இருக்கும் திசை நோக்கி நான் வணங்குகிறேன். எங்களது ஆசிரியர் இருக்கும் திசை நோக்கி நான் வணங்கி கொண்டு இந்த
திருப்புகழை பாடுறேன் வந்து அடியேன் வந்து. கொஞ்சம் இதுவும் பெரிய பாட்டு தான் வந்து. அதனால நமக்கு நமச்சிவாய மந்திரத்தை நாம சொல்லலாம் இல்லையா, ஜெபிச்சுக்கிட்டே இருக்கலாம் இல்லையா. 5 எழுத்து மந்திரத்தை தானே சொல்றாங்க. இது மாறி மாறி வரும். இதை வந்து திருமூலர் குறிப்பிட்ட காட்டியிருக்காரு. ஆனா அதனால நான் எடுக்கல. அதெல்லாம் எடுத்து உள்ள போனா ரொம்ப நேரம் ஆயிரும் அப்படின்ட்டு அதுக்கிட்ட போல வந்து வெறுமன சில விளக்கங்கள் மட்டும்தான் எடுத்து வச்சிருக்கிறேன் வந்து. பாடலை பார்ப்போம். பாடல் வந்து தேஷ் ராகத்தில் அமைந்த பாடல் வந்து. தாளம் வந்து ஆதி தாளம் வந்து. தேஷ் ராகம் வந்து எல்லாருக்கும் அதாவது ஒரு பிரபலமான பாடல். அந்த காலத்துல உள்ளவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு அளவுக்கு ஒரு 50 வயசு தாண்டினவங்களுக்கு அந்த பாட்டு தெரிஞ்சிருக்கலாம். பாரதியார் பாடல் வந்து. துன்பம் நேர்கையில் யாழெடுத்து நீ இன்பம் சேர்க்க மாட்டாயா. அந்த ராகம் தேஷ் ராகம். அந்த ராகத்தில் அமைந்த பாடல். முருகாசரணா. ஜய ஜய அருணாத்திரி சிவய நம. ஜய ஜய அருணாத்திரி மசிவயன. ஜய ஜய அருணாத்திரி நம சிவய திருமூலா. ஜய ஜய அருணாத்திரி நம சிவ. ஜய ஜய அருணாத்திரி வய நம சே. ஜய ஜய அருணாத்திரி சிவய நமஸ்து யனமாரி. ஜய ஜய அருணாத்திரி தனில் வெளி வைத்து அரகர சரணாத்திரி என உருகி. ஜய ஜய குரு பாக்கிய மன மருவி சுடர்தாளை. சிவ சிவ சரணாத்திரி ஜய ஜயன. சரண்மிசை தோழுதேத்திய சுவை பெருக. திருவடி சிவ வாக்கிய கடல் அமுதை குடியேனோ முருகா. ஜய ஜய சரணாத்திரி என முனிவர் கணமிது வினை காத்திடும் என மருவ. செடமுடி மலை போற்ற உணர்களாவிய சுடும் வேலா. திருமுடி அடி பார்த்திடும் என இருவர்க்கு அடிதலை தெரியாப்படே நின அருண. சிவ சுடர் சிகி நாட்டவன் இரு செவியில் புகழ்வோனே. ஜய ஜய சரணாத்திரி எனும் அடியர்க்கு இருவினை பொடியாக்கிய சுடர் வெளியில் திருநடமிது பார்த்திடும் என மகிழ்வோர் குருநாதா. திகழ் கிளி மொழி பார்சுவை இதழமுத குரமகள் முலை மேற்புது மணமருவே. சிவகிரி அருணாத்திரி தலமகிழ்வோர் பெருமாளே முருகா. சிவ சிவ சரணாத்திரி ஜய ஜயன. சரண்மிசை தொழுதேத்திய சுவை பெருக. திருவடி சிவ வாக்கிய கடல் அமுதை குடியேனோ முருகா. சிவகிரி அருணாத்திரி தலமகிழ்வோர்
பெருமாளே. முருகாசரணம். ஒரு நிமிஷம் அம்மா, ஒரு 10-15 நிமிஷம் எடுத்துக்கலாமா? ஒரு 10 நிமிஷம். 10 நிமிஷம் எடுத்துங்கம்மா. சரிங்க. நான் இந்த பாட்டுக்கு மட்டும் பொருள் சொல்லிட்டு அடியை நிறைவு பண்ணிடுறேன். முருகாச்சரணம். இந்த பாட்டுக்கு பொருள் சிவய நம அப்படின்னு வருது. ஜெய ஜெய அருணாத்ரி சிவய நம. அதாவது நமச்சிவாய அப்படின்னு சொல்றது வேதத்தின் சொல்லக்கூடியது, வேத முறைப்படி சொல்லக்கூடியது நமச்சிவாய. சிவாய நம அப்படின்னு சொல்றது ஆகம சிறப்பு அப்படின்னு சொல்றது இவ்வாறு சிவாய நம என்று பஞ்சாட்சர எழுத்துக்கள் இந்த திருப்புகளில் மாறி மாறி வருகிறது. ஒரு இதுல சிவாய நமன்னு வரும், ஒரு இதுல வசியாய நம, அப்படி மாறி மாறி வருதுனால இவ்வாறு உச்சரிப்பினால நமக்கு இது அதிக பலனை கொடுக்கக்கூடியது அப்படின்னு திருமந்திரத்துல பல பாடல்களை திருமூலர் விளக்கம் கொடுத்திருக்கிறாரு. இது நாம பாராயணம் பண்ணிக்கொண்டே இருக்கணும். அப்படி அந்த நமச்சிவாய சிவாய நம அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பாராயணம் பண்ணிக்கொண்டே இருக்கிறது நமக்கு மிகவும் நல்லது. அதாவது அந்த ஒரு வைப்ரேஷன் சொல்லுவாங்களே, நமக்கு கிடைக்கக்கூடியது அந்த இது நமக்கு கிடைக்கும். அந்த 5 எழுத்துக்களும் 5 பதங்கள். சிவாய நம அப்படிங்கிறது சி சிவத்தை குறிக்கிறது, வ சக்தியை குறிக்கக்கூடியது, யா ஆன்மாவை குறிக்கக்கூடியது, நா திரோதான மலம், மா ஆணவ மலம். இதே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அந்தியும் நண்பகலும் 5 பதம் சொல்லி என்று பாடியிருப்பார். எல்லா அருளாளர்களும் நம்ம 5 இதை சொல்லியிருக்கிறாங்க. 5 எழுத்தை எல்லா சுவாமிகளும் அருளாளர்களும் நமக்கு பாடி கொடுத்துட்டு தான் போயிருக்கிறாங்க. அதே தான் அருணகிரி பெருமானு இதுல நமக்கு பாடி காட்டியிருக்கிறாரு திருப்புகழை. சிவாய நமவன சித்தம் ஒடுக்கி அவாய மரவே அடிமையதாக்கி அப்படிம்பாரு திருமூலர். அதே போல சிவாய நம என்ன நம்ம ஜெபிச்சுக்கிட்டே இருந்தோம்னாக்க நமக்கு பிறப்பில்லை என்று புறப்படுகிறது. ஔவையார் சொல்றது சிவாய நமவன சிந்திப்போருக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லையே அப்படிம்பாங்க. அதாவது நம்மை காக்கும் இந்த திருமந்திரத்தை அருணகிரி பெருமான திருப்புகளில் சிவய நம, மசிவயன, நம சிவய, யநம சிவ, வய நமசி என்ற 5 வகையாக மாறி மாறி குறிப்பிட்டு பாடியிருப்பார். இது பெருமானுடைய 5 முகங்களையும் குறிக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அருணாத்திரி அப்படிங்கிறதுக்கு அருணம் என்றால் சிவப்பு, அத்திரி என்பது மலை, அருணாச்சல மலை, அண்ணாமலை. அருணாத்திரிங்கிறது சிவந்த மலை. அதாவது அருணாத்திரி தனில் விழி வைத்து 3வது பாரா சொன்னா இல்லையா, ஜெய ஜெய அருணாத்திரி தனில் விழி வைத்து அப்படிங்கிறது நினைக்க நமக்கு முத்தியை தரக்கூடியது அண்ணாமலை. அதனால அந்த அண்ணாமலையில நீ விழி வைத்து அண்ணாமலை உள்ளத்தோடு கண் நோக்க வேண்டும். ஒன்றை நம்மளுடைய உணர்வுக்கு விழி கொடுத்து நம்ம உள்ள கண் நோக்க அருள வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அருணாத்திரி தனில் விழி வைத்து அப்படின்னு சொல்லி காட்டுறாரு நமக்கு. இத நம்ம அந்த எப்படி மனக்கண் முன் கொண்டு வரணும், உணர்வு விழி அப்படிங்கிறத சொல்றாரு இல்லையா, அதை எப்படி நம்ம மனக்கண் முன்னா கொண்டு வரணும்னா சீர்வாத வகுப்புல ஒரு வரி வரும். இதை சொல்லி காட்டிய ஒரு சீர்வாத வகுப்புல ஒரு வரி உண்டு. ஒரு நிமிஷம். ஏன்னா நிறைய பாடல்கள் இருக்கிறதுனால எனக்கு அதை அவ்வளோத்தையும் இதுல தனித்தனியா எடுத்து வச்சு இது பண்ண முடியல. சிற்றம்பலம். உணர்வு விழி கொடு நியதி தமதூறு நாடுவதுன்னு சீர்வாத வகுப்புல ஒரு இது வருது. ஒழுகும் அவர் உடலும் உயிரும் நிலை பெறுதல் பொருள் என உலகம் அந்த சீர்வாத வகுப்புல
உணர்வு வெளி கொடு நியதி தமதூடு நாடுவதும் அப்படின்னு என்ன சொல்றாரு, அந்த உணர்வை நீ கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக கேட்கிறாரு. அதே போல உள்ளக்கண் நோக்க அருள்வாயேன்னு வள்ளிமலை திருப்புகளையும் சொல்லி காட்டியிருப்பாரு. அது சரணம் அப்படின்னா நம்ம என்ன சொன்ன, பெருமானே உன்னை சரணம் அடைந்துட்டேன், உனது திருவடியை நான் சரணம் அடைந்து விட்டேன் என்று சொல்றோம் இல்லையா. அதையே பெருமானது திருவடி அப்படின்னா மலை போல நமக்கு உதவுகின்றது. ஒரு பழமொழியை உண்டு, அடி உதவுவது போல அண்ணன் தம்பி உதவ மாட்டான்னு ஒரு பழமொழி சொல்லுவோம். அடிங்கிறது நம்ம அடிக்கிற கையாலேயோ கம்ப்யூட்டர் அடிக்கிற அடி இல்லை, பெருமானுடைய திருவடி, அவனுடைய அடிதான் நமக்கு எப்பவும் உதவ போகிறது. அதுதான் அரகர சரணாத்திரி என உருகி திருவடி மலையா நமக்கு அருணகிரியை அண்ணாமலையை குறிக்கின்றது. அது ஒரு மந்திரம். அரகர சரணாத்திரி, சரணம் சரணம் பெருமானே அப்படின்னு நம்ம சொல்றது நமக்கு ஒரு 5 எழுத்து ஒரு மந்திரம் இல்லையா. அதான் மந்திரமாவதும் மாமருந்தாவதும் தந்திரமாவதும் தானங்களாவதும் சுந்தரமாவதும் தூய் நெறியாவதும் எந்தை பிரான் தன் இணையடியேங்கிறாரு திருமூலர். அந்த இணையடிக்கு வேற எதுவுமே கிடையாது, மந்திரமோ மாமருந்தோ எதுவுமே கிடையாது, பெருமானுடைய திருவடி ஒன்னே போதும் அப்படின்னு சொல்றாரு. அவனுடைய அடியையும் முடியையும் அறியாதபடி நின்றவர்கள் அறியும் பிரம்மாவும். திருவடி மலை என்பது சிவமலையே ஆகும். அப்பேற்பட்ட உயர்ந்த ஞானமலை அண்ணாமலை. அதுதான் சரணாத்திரி என உருகி பாட வேண்டும் என்று கூறுகிறார். அப்புறம் அந்த குரு பாக்கியங்கிறார்ல, ஜெய ஜெய குரு பாக்கியம் என மருவி அப்படின்னா, இந்த மந்திரம் எங்களுக்கு குருநாதர் கொடுத்தது. குருநாதர்னா யாரு? குருநாதர்னாலே பொதுவா முருகப்பெருமான் தான். ஏன்னா சிவனுக்கே குருநாதரா இருக்கார் இல்லையா அவர். அதனால குருநாதர்னா முருகப்பெருமான் தான். அந்த குருநாதர் தந்த பாக்கியம் என கருதி உள மகிழ வேண்டும். சுடர் தாளை அப்படிங்கிறது ஒளியை குடிக்கக்கூடியது. தாள்னா திருவடி, அதப்ப ஒளி வீசும் திருவடி. அதையும் சீர்வாத வகுப்புல சொல்லுவாங்க. சீர்வாத வகுப்பும் கிட்டத்தட்ட அத்தனை சித்தாந்த கருத்துக்களும் அடங்கி இருக்கக்கூடிய இதுதான். உததி இடை கடவும் மரகத அருண குல துரக உபலலித கனகரத சத கோடி சூரியர்கள். அந்த சுடர் தாளைங்கிறார்லே, அதுக்காக இந்த விளக்கத்தை கொடுக்குறாங்க. உதயமன அதிக வித கலபக கமயிலின் மீசை யுகமுடிவின் இருளகல ஒரு ஜோதி வீசுவதும். அந்த திருவடியானது ஜோதி வீசுதான். அந்த ஒளி வீசும் திருவடியானது என்ன ஆகும், நம்முடைய ஆணவ இருளை அகற்றக்கூடியது. அப்புறம் சிவ சிவ சரணாத்திரியே என துதி செய்ய வேண்டும். அந்த சரண் மிசை தொழுதேத்திய சுவை பெருக அப்படிங்கிற அந்த வருதுல, அத அவனை தொழுது ஏத்தணும். அவனை தொழுது ஏத்துனதுனால நம்ம எப்படி தொழுது ஏத்தணும் அப்படிங்கிறாரு. நமது வாக்கினால துதித்து காயத்தால தொழுத, உடலால தொழுத வேண்டும். அதான் மனம் வாக்கு காயத்தால நீ தொழு அப்படிங்கிறாரு. அது தெய்வ சேக்கிழார் பெருமான் முதல் பாடே அதுதானே, உலகெல்லாம் உணர்ந்து வாழ்த்தி வணங்குவாம் அப்படிம்பாரு. அதை வாழ்த்த வேண்டும், நம்முடைய உடலால வணங்க வேண்டும் அப்படிங்கிறது. இதே அப்பர் பெருமான் என்ன சொல்றாரு, வாழ்த்த வாயும் நினைக்க மட நஞ்சும் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவனே அப்படிம்பாரு. அப்புறம் சிவ வாக்கிய கடல் அமுதை குடியேனோ அப்படிங்கிறாரு. அந்த உன்னுடைய திருநாமமானது எனக்கு அந்த ஒரு சிவ வாக்கியம் கடல் அமுது அப்படிங்கிறாரு. இதை நான் கடல் அமுதை நான் குடிக்க மாட்டேனா, குகனே குருபரனே அப்படின்னு சொல்லும்போது என்னுடைய நாவினில் இன்ப அமுது ஊறுகிறது இல்லையா. அந்த இதை சிதம்பரம் திருப்பூர்ல சொல்லியிருப்பாரு. குகனே குருபரனே என நெஞ்சில் புகழ சொல்ல என் நாவினில் இன்ப சிவ அமுது ஊறுகிறது உந்தி, அதனால நான் பசி ஆறுகிறேன். அதுதான் சிவ வாக்கிய கடல் அமுதை குடியேனோ அப்படின்னு ஒரு ஒரு அது என்ன சொல்ற, ஒரு இரக்கத்தோட குடியேனோ அப்படின்னு ஒரு இரக்கத்தோட பாடுறாரு. அடுத்து ஜெய ஜெய அருணாத்ரி என முனிவர்கணம் வினை காத்துடும் என மறுவ செடமுடி மலை போர் தவிணர்கள் அவிய சுடும் வேலா. அசுரர்களை துன்புறுத்துறவங்களை முருகப்பெருமான் தேவர்கள் முருகப்பெருமானை தஞ்சம் புகுந்து உன் பாதமே எங்களுக்கு புகலிடம் என்று வேண்ட பெருமான் கிரௌஞ்ச மலைகளையும் அசுரர்களையும் வெந்து நீராக வேலாயுதத்தை ஏவினார்.
அடுத்த அடி வந்து திருமுடி அடி பார்த்திடும் என இருவர்க்கு அடி தெரியாபடி. இது வந்து மாலும் அயனும் பலகாலம் தேடியும் காணாத நின்றவர். மாலயனுக்கு நெருப்பு பிளம்பா நிற்கிறார் இல்லையா, அவங்க தேடுறாங்க அவங்கள. அதான் திருமுடி அடி பார்த்திடும் என இருவர்க்கு அடி தெரியாபடி. சிகி அப்படின்னா நெருப்புன்னு அர்த்தம், நாட்டவன் அப்படின்னா கண் என அர்த்தம். சிகி நாட்டவன் அப்படின்னு சொல்றார் இல்லையா, கண். எனவே சிவபெருமான் அக்கினி கண்ணை உடையவர். நெற்றிக்கண் வந்து அக்கினி கண் இல்லையா, ஆனா அந்த அக்கினி கண்கிறது ஞான கண்ணாகும் வந்து. அடுத்து கடைசி ஜெய 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 சரணாத்ரி அடியர்க்கு இருவினை பொடியாக்கிய சுடர்வெளியில் திருநடம் இது பார்த்திடும் என மகிழ் பொன் குருநாதா அப்படி. அதாவது உன்னுடைய சரணாத்திரின்னு இந்த இதை நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன் போது எனக்கு என்னுடைய இருவினைகள் பொடியாக தான். எப்படி பொடியாகுதுங்கிறாரு, பெருமானுடைய திருநடத்தை சுடர் வெளியில் சுத்த வெளியில் பார்க்கிறாரு வந்து, நாத வெளியில வந்து பார்க்கிறாரு வந்து. அந்த சுத்த வெளியில பார்த்ததுனால என்னுடைய இரு வினைகளும் பொடியாகின அப்படின்னு சொல்லி அதுக்கு நீ தந்த நீ வந்து என்னுடைய குருநாதரே, என்னுடைய மகிழ் பொன் குருநாதரேன்னு மகிழ்வோட அருணகிரி பெருமான் வந்து முருகப்பெருமானை வணங்குறாரு. அந்த சிவஞான ஒளி வீசும் சுத்த வெளியில் திருநடனம் தரிசனம் கிடைக்கிறது அவருக்கு. அந்த தரிசனத்தை தனது இருவினைகள் எல்லாம் பொடியாகி இல்லாமல் போனது. இவ்வாறு குறிப்பிட்ட அவர் கடைசியில வள்ளியம்மையை திருமணம் செய்து கொள்வதை சொல்றார். கிள்ளை மொழி பேசும் வள்ளியம்மையின் மணவாளனே, சிவைமலையாகிய அருணாசல தலத்தில் மகள் நின்ற பெருமாளே என்ற பாடி இந்த திருப்புகழை பாடி நிறைவு செய்கிறார் வந்து. இது காணும் அடியனுடைய இந்த ஒரு சொற்றறிவுக்கு, அதாவது திருப்புகள்ல இருந்து என்னால என்ன உங்களுக்கு சொல்லி இது பண்ண முடியுமோ அதை அடியன் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச அளவு சொல்லியிருக்கிறேன் வந்து. பிழைகள் இருக்கலாம், குற்றங்கள் இருக்கலாம் வந்து, அதை எல்லாரும் அடியார் பொறுத்தெடுத்து கொண்டு கடைசியா பொதுவா இந்த வழிபாடு அப்படின்னு திருப்புகழை பற்றி ஒரு வழிபாடுன்னெல்லாம் வச்சிருந்தாக்க ஒரு பாட்டை பாடி நிறைவு பண்ணுவாங்க. அந்த பாடலை பாடி அடியை நிறைவு பண்றேன். ஒரு 5 நிமிடம் அடியார்கள் பொறுத்தருளவு. திருச்சிற்றம்பலம். நாத பிந்து கல்லாதி நமோ நம. நாத பிந்து கலாதி நமோ நம. வேத மந்திர சொரூபா நமோ நம. ஞான பண்டித சாமி நமோ நம. வெகு கோடி நாம சம்பு குமாரா நமோ நம. போக அந்தரிபாலா நமோ நம. நாகபந்த மயூரா நமோ நம. பரசூரர் சேத தண்ட வினோதா நமோ நம. கீத கிண்கிணி பாதா நமோ நம. தீர சம்பிரம வீரா நமோ நம. கிரிராஜ தீபமங்கள ஜோதி நமோ நம. தூய அம்பல லீலா நமோ நம. தேவகுஞ்சரி பாகா நமோ நம. அருள் தாராய் ஈதலும் பல கோலால பூஜையும் ஓதலும் குணாச்சார நீதியும் ஈரமும் குரு சீர்பாத சேவையும் மறவாத ஏழ்தலம் புகழ் காவேரியால் விளை சோழ மண்டல மீதே மனோகர ராஜகம்பீர நாடாளு நாயக வயலூரா
ஆதரம் பயில் ஆரூர தோழமை சேதல் கொண்டவரோடே முனாளினில் ஆடல் வெம்பரி மீதேறிமா கையிலையில் ஏறி ஆதி அந்த உலாவாசு பாடிய சேரர் கொங்குவை காவூர் நன்னாடதில் ஆவினன் குடி வாழ்வான தேவர்கள் பெருமாளே பெருமாளே தீபமங்கள ஜோதி நமோ நம தூய அம்பல லீலா நமோ நம தேவ குஞ்சரி பாகா நமோ நம அருள் தாராய் முருகா சரணம். ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்று ஈசருடன் ஞான மொழி பேசு முகம் ஒன்று கூறுமடியார்கள் வினை தீர்த்த முகம் ஒன்று குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று வள்ளியை மனம் பொரிய வந்த முகம் ஒன்று ஆறுமுகமான பொருள் நீ அருளல் வேண்டும் ஆதி அருணாசலம் அமர்ந்த பெருமாளே உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. சிற்றம்பலம். முருகாசரணம். சிவாய நம சிவாய நம. அனைத்து அடியார்களும் கொஞ்ச நாள் பொறுமை காத்துருங்க, யாரும் போக வேண்டாம். இந்த நன்றி உரை சொன்ன பிற்பாடு எல்லா அடியார்களுக்கும் வாய்ப்பு உண்டு. அதனால எல்லாமே இருந்து நீங்க பதில் சொல்லிட்டு போலாம். கொஞ்ச நாள் கொஞ்சம் பொறுமையா இருங்க. அடிய நன்றி உரை சொன்ன பிற்பாடு நீங்க மற்ற அடியாருக்கும் வாய்ப்பு உண்டுங்கம்மா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அம்மா நீங்க திருப்புகழ் ஆசிரியன்ட்டு நல்லா விளக்கம் கொடுத்துட்டீங்க. திருப்புகழ் ஆசிரியன்ட்டு நிரூபிச்சுட்டீங்க. அதான் அடியன்னு சொல்லணும். ஏன்னா அது எப்படி ஒரு ஆசிரியரா இருந்தா எப்படி ஒரு குருவுக்கு, நீங்க யார்கிட்ட ஒரு குருவுக்கு மரியாதை, அந்த திருப்புகழ் கிடைச்சது எப்படி கிடைச்சது, யார் மூலியமா கிடைச்சது, அது மாதிரி ஒவ்வொரு அருளாளர்களையும் நீங்க நினைத்து அந்த வழிபாடு செய்து ஆரம்பிச்ச விதமே ரொம்ப அருமைங்கம்மா. ஏன்னா நமக்கு கிடைக்கல. இந்த திருப்புகழ் நிறைய எழுதியிருக்காங்க. 16,000 பாடல் கிடைச்சு நமக்கு 1322 பாடல் நமக்கு கிடைச்சிருக்கு. 1300 1322 ஆனா கிடைச்ச பாடல் நமக்கு. ஆனா அவ்வளவு சிறப்பு திருப்புகழ உண்டு. அத நீங்க இந்த குருவுக்கு மரியாதை செலுத்துறது ரொம்ப சிறப்புங்கம்மா. அடுத்தது செங்கல்வராயப்புலதான் நமக்கு முழுமையா கிடைச்சது. ஐயா சுப்பிரமணிய தேடி எடுத்தா கூட ஆனா நமக்கு கிடைச்சது செங்கல் நமக்கு எடுத்து கொடுத்தது, விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. அடுத்து செய்யவே கிடையாது. திருப்புகளை இல்லாத விளக்கமே கிடையாது. வைணவமும் சைவமும் ஒற்றுமை வளர்த்தது திருப்புகழ் தான். அந்த எல்லாத்தையும் சொல்லிடுறேன். அந்த கோயிலுக்கு போக மாட்டாங்க, அந்த கோயிலுக்கு போக மாட்டாங்க, உண்மைதான். ஆனா திருப்புகழ்ல வைணவம் சமயமும் சைவமும் ஒன்றுதான் அப்படின்றத நிரூபிச்சு பாடல் அறிவிக்கிற நிறைய பாடல், எல்லா பாடலையும் விளக்கம் கொடுத்துருப்பாரு. ரொம்ப சிறப்புங்கம்மா. அதுக்கப்புறமா நமக்கு வாழ்க்கையில் என்னென்ன வேணும், என்னென்ன கிடைக்கும், எது நடந்தா எது கிடைக்குன்ற சித்தாந்த கருத்து சரி, நிறைய விளக்கம்லாம் அதுல இருக்குன்றத எடுத்து சொன்னீங்க. அப்புறம் திருத்தணியில நடந்த நிகழ்வு எடுத்து சொன்னீங்க. சின்னத்தவர் முடிக்க அந்த பாடலையே விளக்கம் இவ்வளவு நாள் படிப்போம். ஆனா என்ன சிறப்பு திருத்தணியில அந்த அடியாரோட போனார் அருணகிரிநாதர், அவங்க எல்லாம் கேலி பண்ணாங்க. அந்த கேலி பண்ணதுனால அவர் நெருப்பு, சின்னத்தருடைய நெருப்பு வார்த்தையை சொல்லி திருப்புகளை பாடுறாரு. அந்த சின்னத்தவர் திருப்புகள் அப்படி நெருப்பு மாதிரி இந்த பாடல் ஒரு விளக்கம் எடுத்து கொடுத்து, அதனால அவர் அவங்கெல்லாம் எரிஞ்சு சாம்பலாயிட்டாங்க. இருந்தாலும் அவர் நினைத்து அந்த வழிபாடு செய்து மறுபடியும் அவங்க உயிர் பெற்றாருன்ற கருத்து ரொம்ப அருமையா சொன்னீங்க. அடுத்ததாக அந்த வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள், உண்மையிலே அதெல்லாம் நமக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷன் தான்மா. சாதுராம் சுவாமிகள், சச்சிதானந்த சுவாமிகள்லாம் அந்த திருப்புகளுக்கு ஒரு காரணமா இருந்தவங்க தான். ஏன்னா அவருக்கு படிக்கவே தெரியாது. அவர் எங்கேயோ ஒரு இடத்துல வேலை செஞ்சிருந்தாரு. அதுக்கப்புறம் பழனியில ஒரு தேவதாசி மூலமா அந்த பாடலை தெரிஞ்சு கத்து, அதுக்கப்புறம் தான் அவர் பெரிய நிலைக்கு வந்தார்.
வறுமை. அது இன்னைய வரைக்கும் அந்த வள்ளிமலையில வந்து படி பூஜை சிறப்பாக இன்னும் நடந்து பெற்று கொண்டிருக்கின்றது. அது ரொம்ப எனக்கு தெரியாத ஒரு கருத்து. ஆனா அது ஆனி மாதம் நீங்க சொன்னீங்க இல்லையா, ஆனி மாசம் வெள்ளிக்கிழமை குரு பூஜை நடக்குது. வர 22 ஜூன் மாசம் 22 நெருங்கிடுச்சு. அந்த 22வது குரு பூஜை அன்று நம்ம ஒரு வருடத்துல அந்த திருப்புகழ் முழுதுமாக படித்திடலாம் அப்படின்னு சொல்லி அழகா கொடுத்திருந்தீங்க. ரொம்ப சிறப்புங்கம்மா. அது விளக்கம் கொடுத்தீங்க. உண்மையில நாமளும் அது மாதிரி ஆரம்பிச்சு செயல்படலாம். ஏன்னா இப்ப வந்து தினம் ஒரு திருப்புகழ்னு சொல்லி ஐயா வந்து செந்தில்கண்ணன் ஐயா வந்து நடத்திட்டு இருக்காரு. அவர் வந்து அந்த வந்து நடத்திட்டு இருக்காரு. ரொம்ப சிறப்பான முறையில இன்னை வரைக்கும் அந்த இன்னைக்கு 600க்கு மேல போயிடுச்சு அந்த பாடல். தினம் அது விளக்கம் கொடுத்து சிறப்பா செயல்பட்டு கொண்டுட்டு இருக்கேன் என்று உங்ககிட்ட சொல்லி விரும்புறேன். முத பாடல் ஆரம்பிச்சு மொத்தம் 11 பாடல் எடுத்து இந்த பெருமையெல்லாம் எடுத்து நீங்க விளக்கம் கொடுத்தீங்க. 1 2 இல்ல, 11 பாடல் எடுத்து விளக்கம் கொடுத்திருக்கீங்க. ரொம்ப அருமையான பாடல் எடுத்துதான். எடுத்ததுமே திருவிளையாடல் புராணம் தான் எடுத்திருக்கீங்க. அதான் திருவிளையாடல் புராணம் மேருவை சென்றார் அந்த அடித்த படலத்தை விளக்கம் எடுத்து கொடுத்து பூச்செண்டார அடித்த ஒரு படம் 15வது படம் அது. ஆனா அது அழகா எடுத்து சொன்னீங்க. அந்த பாடல் என்ன சிறப்பு இருக்கு அப்படின்னா, அந்த உக்கரபாண்டியன் காலத்தை சொல்லி மழை இல்லாம வாடினாங்க, அந்த நாட்டு மக்கள்லாம் துன்பப்படுறாங்கன்றதுனால சோமாசிகந்தியாக இருந்து அவருக்கு மேருமலையை வணங்கினா உனக்கு எல்லாம் கிடைக்கின்றது அந்த முதல் பாடல் எடுத்து ரொம்ப அழகா விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. ஒரு கதையாவும் வந்துச்சு அதுல. அதுக்கு வந்து அது செண்டு ஆடலைன்னா திரௌபதி ஆடை அழிச்சாங்க இல்லையா, அது செண்டுக்குன்னு விளக்கம் கொடுத்துட்டீங்க. ரொம்ப அருமையா இருந்தது. அடுத்தது வங்கார மார்பிளைன்ற இந்த செங்காட்டங்குடியில பாடு 2ஆம் செய்தி அந்த செங்காட்டங்குடியில சிறப்பு சொன்னீங்க. ரொம்ப அது வந்து என்னன்னா அந்த ஞான ஒளி யோசனை சொல்றோம் இல்லையா, அந்த சங்குநாத ஒளிதான். அந்த ஒளிக்கு நீங்க அழகா 10 உதாரணம் சொல்லி யோகிகளால் உணரப்படும் போன்ற ஒளி சொன்னீங்க. அந்த ஓசை என்னென்ன ஓசை அப்படின்னு அழகா மணி, கடல், யானை, குயில், வண்டு, தும்பி, சிலம்பு, தாளம், மத்தளம் நீங்க சொன்னதெல்லாம் எழுதி வச்சேன். இதெல்லாம் யோகிகளால் உணரப்படும் ஓசை அந்த சங்குநாதத்துக்கு அந்த விளக்கம் எடுத்து இந்த வங்கார மார்பிளி என்ற 2வது செங்காட்டாக்குடி தளத்தையும் சொல்லிட்டு இந்த பாட்டுக்கு மட்டும் எடுத்து கொடுத்தீங்க. 3வதாக பக்குவ ஆகாசம் என்ற பாடல என்ன சிறப்பு அதுலன்னா 36 தத்துவமும் அதுல இருக்கு. சித்தாந்த கருத்துல நிறைய எடுத்து கொடுத்திருக்கிறாங்கன்ற பாடலை விளக்கம் எடுத்து கொடுத்தீங்கம்மா. அடுத்ததாக அந்த அவினாசியில அந்த ஒரு விளக்கம் சுந்தரமூர்த்திக்கு பொதிச்சோறு கொடுத்தது, அந்த அவிழ்த்த விட்டு அவினாசி அந்த பாடலையும் எடுத்து கொடுத்து அந்த பாடல வரிகளை திசை காட்டுறாரு அந்த இடத்துக்கு போங்க அப்படின்னு. அந்த சுந்தரமூர்த்தி பெருமான் வந்து அந்த பிள்ளைய வந்து மீட்டு எடுத்தாரு இல்லையா, குதிரை விழுங்கின அந்த இவரை எடுத்து மீட்டு கொடுத்தது அந்த விளக்கம் ரொம்ப அழகா சொன்னீங்கம்மா. அடுத்ததாக 5வதாக தீர்த்தமலை அவ்வளவு அழகா அந்த பாடலை விளக்க பாட்டில் உருகிலை அப்படின்னு நீங்க பாடப்பே நாங்க உண்மையில உருகிட்டோம். அந்த பாடல வந்து நிறைய விளக்கம் இருக்கு. ஆனா சொன்னா நிறைய நேரம் எடுத்துப்பீங்கன்றதுனால தெரிஞ்சதுன்னா அவ்வளவு அருமையான பாடல் அது. அதுல நம்ம சம்பந்தராயாவுடைய விளக்கம்னா அந்த பாடல நிறைய வருது அப்படின்றத விளக்கம் எடுத்து கொடுத்து சுருக்கமா முடிச்சிட்டீங்கன்னா அந்த பாடல எனக்கு ரொம்ப எதிர்பார்த்தேன். அந்த பாடல் தான் அவ்வளவு ஒரு விருப்பமா இருக்கும். அடியனுக்கு அந்த பாடம் ரொம்ப பிடிச்ச பாடல். அதனால இன்னும் விளக்கம் சொல்வீங்கன்னு எதிர்பார்த்தேன். ஆனா நல்லா இருந்ததுமா. அடுத்து திருவாமூர் பதிகம். உண்மையிலேயே திருவாமூர் பதிகத்துல யாரை பற்றி சொல்லியிருக்காங்கன்னா திலகவதி அம்மையார் பற்றி சொல்லப்பட்டிருக்க அந்த தளத்துல பத்தி அது சீதமதி என்ற ஒரு பாடலை கொஞ்சமா எடுத்து விளக்கம் கொடுத்தீங்க. ரொம்ப அருமை. அடுத்தது ஜெகமாயி ஊற்று என்ற சுவாமிமலை திருப்புகழ் வந்து அருணிகநாதர் தன்னை பற்றி சொல்கின்ற பாடலாக இருக்கின்றது. ஜெகமாயி ஊற்றின அந்த பாடலை சுவாமிமலையில திருப்புகழ் எடுத்து விளக்கம் கொடுத்தீங்கம்மா. 8வதாக புதிய மலை வெடித்தவார் என்ற ஒரு பாடல் எடுத்து அந்த 11வது வரியில அந்த விளக்கம் எல்லாம் இருக்குங்கம்மா. நீங்க எல்லாம் எடுத்து பாருங்க. அது அவ்வளவு சிறப்பான ஒரு புதிய மலையில புதிய மலை என்ற அந்த பாடலை எடுத்து அதுக்கும் விளக்கம் 2 கொடுத்தீங்க. ரொம்ப சிறப்பா இருந்ததுங்கம்மா. 9வது பாடல் ரொம்ப எருவாய் அழகு 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 நீங்க பாடுறது. திருவிழிமேலி உங்களுக்கு பிடித்த பாடல் வேற சொல்லி கொடுத்துட்டீங்க. ஏன்னா அதுல அவ்வளவு சிறப்பான ஒரு பதியம். ஏன்னா அது வந்து நம்ம உடம்புல வந்து எப்பவுமே எனக்கு ஆணவம் தான் தங்கி இருக்குது. அந்த ஆணவத்தை எப்படி போக்கணும், என்ன சிறப்பு அதுல. அடுத்த பிறவி நம்ம என்னென்ன பிறவி பிறந்துகிட்டேதான் இருப்போம், வாழ்ந்துகிட்டேதான் இருப்போம். ஆனா இன்னைக்கு இந்த பிரிவுல ஒரு தாய் இருப்பாங்க, அடுத்த பிரிவுல இன்னும் ஒரு தாயா வருவாங்க. ஒவ்வொரு பிரிவிலும் ஒரு தாய் வந்துகிட்டே தான் இருப்பாங்க. இப்ப பிறவி எடுத்துக்கிட்டே நான் இருக்கணுமா, இந்த பிறவியே எனக்கு வேண்டாம்பா, இந்த வீணா நான் அழியாம இந்த உலகத்துல இருந்து என்னை காப்பாற்றுப்பா அப்படின்னு சொல்லி அந்த அழகான திருப்புகள் எடுத்து விளக்கம் கொடுத்தீங்கம்மா. அருமை அருமை. அடுத்ததாக ஒரு திருப்புகள் விட்டுட்டேன்னு சொன்னீங்க, சிறப்பு. ஆனா
அந்த முனைய அழிந்ததுன்னு சொல்லி பொது பாடல் என்ன அழகு நீங்க பாடுறது, ரொம்ப நல்ல பாடல். எனக்கே உணர்ந்து ரொம்ப அப்படியே அந்த பாடலே ஐக்கியமாயிட்டுன்னு தான் சொல்லலாம். ஏன்னா அது அவ்வளவு சிறப்பான ஒரு பாடல், வாழ்க்கைக்கு உகந்த பாடல், வாழ்க்கையை உணர்த்தக்கூடிய பாடல். அது நீங்க சொன்னீங்க உண்மைதான். அந்த பாடலோட வரிகள்லாம் அவ்வளவு ஒரு உருக்கத்தை கொடுக்கக்கூடியது. நம்ம வாழ்க்கையில எப்படி இருக்கிறோம், எப்படி வாழறோம், எப்படி போக போறோம்ன்ற கருத்தெல்லாம் அதுல இருக்கு. அது தினமும் நம்ம பாராயணம் செய்யணும். ஏன்னா நம்ம அதெல்லாம் கடைபிடிக்கணும் இல்லையா. அந்த மாதிரி திருப்புகள்லாம் எடுத்து விளக்கம் கொடுத்தீங்கம்மா. ரெண்டாவது அடுத்ததாக திரு அருணை திருப்புகள், அண்ணாமலையார் பத்தி சொல்லி எனக்கு அண்ணாமலை நீங்க பாடுறது பார்த்தா ரமண மகரிஷிக்கு இந்த மாதிரி ஒரு பாடல் இருக்குமா, இதே மெட்டுல இதே ராகத்துல ரமண மகரிஷிக்கு அந்த பாடல் அருமையா இருக்கும். இது உங்களுடைய ஞாபகம் எனக்கு அந்த பழைய காலத்து நினைவு எனக்கு வந்துருச்சு. இந்த ரமண மகர்ஷியுடைய பாடல் அருணாச்சல சொல்லி ரமண மகர்ஷியில ஒரு பாடல் இருக்கு. அதுல அந்த பாடலை கேட்ட மாதிரி எனக்கு ஒரு நினைவு. அந்த அளவுக்கு அழகா அந்த பாடலை நீங்க எடுத்து கொடுத்தீங்க. அந்த திருவண்ணாமலையுடைய சிறப்பே சொல்லிட்டீங்க. ஏன்னா முக்தி அளிக்கக்கூடிய திருத்தலம் சொல்றோம். முக்தி அளிக்கக்கூடிய ஏன் முக்தி அளிக்கணும்னா நம்ம எல்லாத்தையும் மறக்கணும்னு சொன்னீங்க. அதாவது ஒன்றே நினைக்கணும்னா நம்ம என்னன்னு எல்லா உலகப்பட்டோட தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லையா. அது எல்லாம் போக்கி அவர் ஒருவன் தான் அப்படி பெருமானை நினைத்து அந்த வழிபாடு செய்தா நம்ம கண் முன்னாலேயே அவர் எல்லாமே காட்சி கொடுத்து எல்லாமே அருள்வாருன்ற அந்த பதிகத்துல எடுத்து அழகா நம்ம வினைகள்லாம் தீர்ந்துடும். அதான் முக்தி அளிக்கிற முக்தி அடிச்சா எனக்கு வினைகள்லாம் தீர்ந்துச்சுன்னா முக்தி கிடைச்சிடும் இல்லையா. அந்த மாதிரி பதிகத்தை எடுத்து அவ்வளவு அழகா விளக்கம் கொடுத்தீங்கம்மா. அப்புறம் அடுத்தது முக்கரணங்கள் நீங்க சொன்னீங்க இல்லையா, குருவுக்கு எப்படி வழிபட. நான் சொன்னேன் இரு கரங்கள் கூப்பிதான் நாங்க வணங்குவோம்னு சொல்லுவோம். நான் முக்கரன்லாம் என்ன சொன்னாங்க அம்மா, முக்கரன்ல என்ன அர்த்தம் அம்மாவை கேட்கணும்னு நினைச்சேன். ஒருவேளை தலை வணங்கி சொல்றதுதான் முக்கரணங்களா, சொல்லுங்கம்மா. மைக் ஆன் பண்ணிட்டு பேசுங்கம்மா. மனம் வாக்கு மொழியால சொல்ல வணங்குறதுமா, மனசால மனம் வாக்கு மொழி. சரி மனசால நினைக்கிறது, வாக்கால பாடுறது, உடலால வணங்குறது, அதுதான் முக்கரணங்கள். சரி அது அந்த எண்ணம் போல இரு கரங்களை வணங்குவோம்னு சொல்லுவோமே. அப்ப அம்மா முக்கரணங்கள் சொல்லுங்க. ஆமா, வாக்கு வனம் மெய் மனம் வாக்கு அப்படின்னு சொல்லுவோம். பட் குருவுக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லி சிறப்பா எடுத்து கொடுத்தீங்க. ஏன்னா இது குருவுக்கு உகந்த பாடல் அப்படின்னால எங்களுடைய குருவை நான் மனசால வழிபட்டு இந்த பாடலை பாடணும் அப்படின்னு தான் முடிவு பண்ணிருந்தேன். சிறப்பு. கடைசி நமச்சிவாய் பதிகத்துக்கு ரொம்ப விளக்கம் கொடுத்தீங்க. ரொம்ப சிறப்பான அந்த பஞ்சாட்சர பதிகனா என்ன, அது சிவைய நம மசிவயன நம சிவய என ம சிவ வய நமசி என்று இதெல்லாம் இருந்தது 5 முகங்களையே குறிக்கக்கூடிய ஒரு பதிகமாவும் அதையும் எடுத்து சொன்னீங்க. இது என்ன வினையெல்லாம் தீர்க்கக்கூடியது அப்படின்னு சொல்லி இந்த பதியத்தினுடைய சிறப்பு அப்படியே அக்கா ஒன்னோடாத சொல்லிட்டீங்க. ஏன்னா நான் பேசுறப்ப ஒரு கதையை எடுத்த மாதிரி நம்ம ஒரு கிளாஸ் எடுத்த மாதிரி ஆயிடும் இல்லையா. அதனால அதெல்லாம் சொல்லல. ரொம்ப சிறப்பான ஒரு திருப்புகழ் விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. உண்மையிலேயே இதெல்லாம் தெரிஞ்சக்கூடிய ஒரு வரலாறு தான். ஏன்னா இவ்வளவு பாடல் இருக்கு. அதுல ஒரு 10-11 பாடல் எடுத்து அங்கங்க இருக்கிற கருத்தெல்லாம் எடுத்து தொகுத்து எங்களுக்கு ஒரு அருமையான ஒரு விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. நம்ம அடியார்கள் சார்பாகவும் இதை நாமளும் கடைபிடிக்கணும். இதெல்லாம் அப்படியே கேட்கறது மட்டும் இல்லாம நாமளும் இந்த வாழ்க்கையில கடைபிடிச்சு திருப்புகள்லாம் தினம் அம்மா சொல்ற மாதிரி இந்த ஜூன் மாசம் 22 வருது. தினம் ஒரு பதியம் 2 பதியம் எப்படி முடியுதோ அவங்கவுங்களுக்கு அந்த பதியத்தை நம்ம படிப்போம் என்று சொல்லி நம்ம அருணகிரிநாதருடைய அந்த திருப்புகழையும் உணர்ந்து படிக்கணும். இந்த அன்பால படிக்கணும், மெய்யால உருகணும். அப்படி படிச்சாதான் நமக்கு எல்லாமே கிடைக்கும். அதோட வேல் நமக்கு அருள்வாரு அப்படின்ற அம்மா விளக்கம் எடுத்து கொடுத்தாங்க. அவங்க இந்த இவ்வளவு அழகா சிறப்பான எடுத்துக்கொள் சிறப்பு இருந்தார் மீனாட்சி அம்மாவுக்கு நம்ம ஏஷன் குடும்பத்து சிவ வேலுண்டமணி குடும்பத்து சார்பாகவும் இங்க கூடியிருக்கும் அடியார்கள் சார்பாகவும் மற்ற குடும்பத்தினுடைய அடியார்கள் சார்பாகவும் எல்லா அடியார்கள் சார்பாகவும் அடியேன் உங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் அம்மா. மீண்டும் மீண்டும் இந்த குடும்பத்திற்கு பலவிதமான கருத்துக்கள், இந்த திருப்புகழ் மட்டும் இல்ல, நிறைய இருக்கு. முருகப்பெருமானுடைய கருத்து சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கு. அதெல்லாம் ஒன்றா நீங்க எடுத்து எங்களுக்கு எல்லாம் அருள்பாலிக்கணும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் அம்மா. சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம். நீங்க எந்த குறையுமே இல்லம்மா, நிறைவுதான் எங்களுக்கு, மனசுக்கு நிறைவுதான். நீங்க நேரம் எடுத்துக்க கேட்டீங்க, நம்ம நேரம் எடுத்துக்கங்கம்மா தான் சொன்னோம். அவ்வளவு அழகா விளக்கம் எடுத்து கொடுத்தீங்கம்மா. அதுக்கப்புறம் அந்த வாழ்த்து பாடல் பாடி முடிச்சுட்டு மற்ற அடியார்களுக்கு கண்டிப்பா வாய்ப்பு உண்டுங்க. வான்மையில் வழாது பெய்க மழி வளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க
நான்மறை அறங்கள் ஓங்க நல்தவம் வேள்வி மல்க மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். ஆறிரு தடந்தோள் வாழ்க அரும்முகம் வாழ்க வேற்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வே. ஏரிய மஞ்சை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் அடியார் எல்லாம். வாழ்க சீரடியார் எல்லாம். திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார்கள் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். வள்ளி அம்மா சிறப்பா வரவேற்பு கொடுப்பாங்க. அவங்கள மாதிரி தமிழ் சொல்லுக்கு அரசி அம்மா, மதுரை அரசினா அம்மா தான். அவங்களுக்கு நன்றியை சொல்லுகிறேன், தெரிவித்துக் கொள்கிறேன். இங்க கூடியிருக்கும் அத்தனை அடியார்கள் இவ்வளவு நேரம் காத்திருந்து சிறப்பான முறை செவி சாய்த்து இந்த திருப்புகளுடைய விளக்கம்லாம் அறிந்து கொண்டு நீங்கள் அந்த வாழ்க்கையை கடைபிடிக்கணும் என்று சொல்லி உங்களையும் திருவடி தாமரையிலே சென்னிமேல் சுட்டி வணங்கி உங்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா நேரம் கடந்துருச்சுனால நான் வேக வேகமா பேசுறேன், இல்லைன்னா பொறுமையா பேசியிருப்பேன். அடியார்கள்லாம் பொறுத்தருக. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஐயா செல்ல